இந்த நாளிலேயும் நம்ம என்ன கற்றுக்கொள்ள இருக்கிறோம் அப்படின்னா, எது ஐஸ்வர்யம், எது ரகசியம்? எது ஐஸ்வர்யம், எது ரகசியம்? முதல்ல எது ஐஸ்வர்யம் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்ளுவோம். டைம் இருந்துச்சுன்னா அடுத்தது நம்ம ரகசியத்தை குறித்தும் கற்றுக்கொள்ளலாம். சரியா? நமக்கு தெரியும், ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உலகத்துல என்னென்ன காரியங்கள் சொல்லப்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பொருள் இருக்கணும், ஆஸ்தி இருக்கிறது, சொத்து, ஜுவல், தங்கம், பணம், இப்படி நிறைய புரிதல்கள் நமக்குள்ளாலே இருக்குது இல்லையா? அப்போ இந்த காரியங்கள் நம்ம இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களும் நம்ம கிட்ட இருக்குமானால் அவர்களை என்ன சொல்லுவோம்னா ஐஸ்வர்யவான்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஐஸ்வர்யவான், அவங்க ஐஸ்வர்யவான்களான்னு கேட்டா ஆமா, அவங்களும் ஐஸ்வர்யவான்கள் தான். இந்த உலகத்துல ஐஸ்வர்யவான்களா இருக்கிறாங்க. ஏன்னா எல்லா கேப்பபிலிட்டிஸும் இருக்கு, எல்லாம் அவங்களுக்கு இருக்கு. அதை வைத்து என்ன செய்யலாம்னா இந்த உலகத்துல வாழலாம், எல்லாத்தையும் என்ன செய்யலாம், அனுபவித்து வாழலாம் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்குள்ளால வர்றாங்க இல்லையா? அப்ப அவங்க எல்லாருமே என்னன்னா ஐஸ்வர்யவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? இப்போ இந்த வேதத்துல நம்ம ஐஸ்வர்யவான்களா மக்கள் எப்படி இருந்தாங்க, ஆனா நம்ம ஃபைனலா என்ன பார்க்க போறோம்னா எப்படி கர்த்தர் இந்த நாட்கள்ல எதை ஐஸ்வர்யம் அப்படின்றத சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல எப்படி யாரெல்லாம் கர்த்தர் ஐஸ்வர்யமா வைத்திருந்தாரு, அவங்களுடைய பக்தி வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் எப்படி இருந்தாங்கிறதையும் பார்க்கிறோம். இந்த ஐஸ்வர்யத்தை குறித்த காரியங்கள்ல ஆலோசனைகள் நமக்கு என்ன கொடுக்கப்படுகிறது, எப்படி நம்ம அந்த ஐஸ்வர்யத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற காரியங்களும் இருக்கிறது, அதையும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம இந்த ஃபைனலா நம்ம கடைசியில இந்த ஐஸ்வர்யம் அப்படின்றது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செய்வோம்னா நம்ம புரிந்து கொள்வோம். சரியா? அப்போ இந்த இதுல நம்ம ஐஸ்வர்யம் பார்க்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருமே ஐஸ்வர்யவான்களா நிறைய பேர் இருந்தாங்க. வேதத்துல யாரை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, கர்த்தருடைய திட்டத்துக்குள்ளால இருக்கிற அநேகரை குறித்து என்ன செய்திருக்கோம், பைபிள்ல சொல்லியிருக்கோம். நம்ம மெயினா பாத்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆதாமுக்கு பாத்தீங்கன்னா ஆதாமுடைய பிள்ளைகள் அப்படின்னா காயின், ஆபேல். ஸோ ஆபேலுடைய காரியம் முடிந்துட்டு காயினுடைய காரியம் இருக்கு. அதுக்கப்புறம் சேத்துக்கு அப்புறம் சேத்தின் அந்த வம்சம் அப்படியே வருது. அதுல மெயினா குறிப்பிடப்படுகிறது யாரு, ஆபிரகாம். அதுக்கப்புறம் ஈசாக்கு, யாக்கோபு. மற்றவர்கள் எல்லாம் இந்த உலகத்துல இருந்தாலும் இந்த வேதத்துல குறிப்பிடப்பட்டவர்கள் அப்படின்னா அந்த வேதத்துல நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியமானவர்கள் மாத்திரம்தான் என்ன செய்திருக்கோம்னா வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி என்ன கேரக்டர்ஸ் கொடுத்திருப்பாங்கன்னா, வேதத்தை விட்டு விலகி இருக்கிறவர்களும் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேரக்டரும் என்ன செய்திருக்கும், கொடுத்திருக்கோம். இதே மாதிரி கர்த்தருக்குள்ளால இருக்கிற பிள்ளைகள் என்னென்ன தவறு செய்தார்கள் அப்படிங்கிறதும் வேதம் தெளிவா நமக்கு சொல்லியிருக்கோம். சரியா? அப்படி இருக்கிற நேரத்துல எந்த பாரபட்சம் இல்லாதபடிக்கு ஒரு தாவீதா இருக்கட்டும், கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனா இருந்தாலும் அவன் செய்த தவறு பைபிள்ல நோட் பண்ணி இருக்கான்னு கேட்டா ஆமா, நோட் பண்ணியிருக்கு. ஏன் அதை நோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம அந்த பாவத்தை செய்துவிடக் கூடாது, நாம் அந்த காரியத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதை என்ன செய்திருக்கு, அதுல நோட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. இப்போ கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள் எப்படியெல்லாம் இருந்தாங்க, அவங்க ஐஸ்வர்யவான்களா இருந்தார்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா ஐஸ்வர்யவான்களா கர்த்தர் வைத்திருந்தார் அவர்களையும். நீங்க பாத்தீங்கன்னா 1 நாளாகமம் 29 அதிகாரம் 28 வசனத்துல பாத்தீங்கன்னா, தாவீது தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமை உள்ளவனுமாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியா? அப்போ தாவீது தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமை உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி இந்த தாவீதுடைய மகன் சாலோமன் எப்படி இருந்தாரு அப்படின்னு பார்த்தா, பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலோமன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனா இருந்தான். அப்ப தாவீது ஐஸ்வர்யமுடையவனா இருந்தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாலோமன் ஐஸ்வர்யமா இருக்கிறான். அதுக்கப்புறம் 1 நாளாகமம் 17 அதிகாரம் 5 வசனம், 18 அதிகாரம் 1 வசனத்துல யோசபாத்தை குறித்து சொல்லியிருக்கோம். யோசபாத் மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லும் போது 2 நாளாகமம் 32:27 சொல்லியிருக்கோம், எசேக்கியாவும் மிகுந்த ஐஸ்வர்யம் கனமும் உண்டாயிருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்படி எல்லாருமே ஐஸ்வர்யவான்களா தான் இருந்தாங்க. இந்த உலகத்துல பார்க்கும்போது நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஐஸ்வர்யவான்களா தான் வைத்திருந்தாங்க.
ஆனா இந்த ஐஸ்வர்யவான்களா இருந்த ஒவ்வொருத்தரும் அவங்க எப்படி அந்த ஐஸ்வர்யத்தை ஹேண்டில் பண்ணாங்க, எப்படி அந்த ஐஸ்வர்யத்தை குறித்து தாங்கள் ஒரு காரியத்தை சொன்னாங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஐஸ்வர்யத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த ஐஸ்வர்யத்தின் மேன்மையை குறித்து கர்த்தரை தான் மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாங்க. இதையும் நம்ம பார்க்க முடியும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஓல்டு டெஸ்டமெண்ட்ல உண்மையிலேயே பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்க்கும்போது அந்த ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது அது உங்களுக்கு ஒரு பெரிய சொத்து. அது வந்து முக்கியமா கருத்தை கொடுத்திருப்பாரு. யோபுவை பார்த்தாலும் ஐஸ்வர்யவான கருத்து வைத்திருப்பாரு, ஆபிரகாமை பார்த்தாலும் ஐஸ்வர்யவனா வைத்திருப்பாரு, ஈசாக்க பார்த்தாலும் அவனுக்கு ஐஸ்வர்யம் வைத்திருப்பாரு. இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் அந்த ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருந்தது. அது வேர்ல்ட்லியா பார்த்தாலும் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப வெல்த்தியா தான் இருந்தாங்க. கண்டிப்பா ரொம்ப வெல்த்தியா தான் இருந்தாங்க. ஆனா எப்படி அந்த கர்த்தரை புரிந்து கொண்ட இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த வெல்த்தை குறித்து எப்படி சொன்னாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு 2-3 வேர்சஸ் நீங்க பாத்தீங்கன்னா தாவீது ஜெபிச்சிருப்பாரு. தாவீது சொல்லியிருப்பாரு அந்த பிரேயர்ல. அந்த பிரேயர்ல என்ன சொல்றாருன்னா 29:12 என்ன சொல்றாருன்னா 10 நிறைய சொல்லியிருப்பாரு. அதுல 12 பாருங்க. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த தாவீது ரொம்ப ஐஸ்வர்யமான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி கொடுத்தேன். அந்த ஐஸ்வர்யமா இருந்தாலும் அவர் அந்த ஐஸ்வர்யத்தின் காரணம் யாரு, எப்படி, எதை நம்ம மேன்மைப்படுத்தணும் எல்லாவற்றையும் என்ன சொல்றாங்கன்னா ஐஸ்வர்யமும் கனமும் உம்மால வருகிறது, கர்த்தரே உம்மால் வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவம் வல்லமை உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஐஸ்வர்யத்தின் மேல எந்த ஒரு மேன்மை பாராட்டுதலையும் வைக்கல, ஒரு நம்பிக்கையும் அந்த ஐஸ்வர்யத்தின் மேல வைக்கல அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மோசே இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்லும் போது சொல்லுவார் பாருங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17-18 இந்த வசனத்துல சொல்லுவாரு, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அப்போ மோசே என்ன சொல்லி கொடுக்கிறாரு, என் சாமர்த்தியமும் என் கைபலமும் இதை செய்தது, ஐஸ்வர்யத்தை சம்பாதித்ததுன்னு நீ என்ன செய்யக்கூடாது, உன் இருதயத்துல நீ சொல்லிக் கொள்ளாத. அதே மாதிரி இதை சம்பாதிக்கிறதுக்குள்ள பலன் எல்லாவற்றையும் யார் தருகிறா, கர்த்தர் தான் தருகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, தெளிவாக சொல்றாரு. இதே மாதிரி அன்னாள் பாடுவாங்க. அன்னாள் சாமுவேலை பெற்றெடுத்த போது பாடுறாங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதுக்கப்புறம் நீங்க இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம தாவீதை குறித்து பார்த்தோம், சாலோமனை குறித்து பார்த்தோம், எசேக்கியா பார்த்தோம், யோசபாத்தை குறித்து. இவங்க எல்லாருமே என்ன செய்தாங்கன்னா ஐஸ்வர்யவான்களா தான் இருந்தாங்க. ஆனா இவங்க சங்கீத புஸ்தகத்துல தாவீது எழுதும் போது சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 62ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். எவ்வளவு அழகா சொல்றாங்கல்ல. கொடுமையை நம்பாதுங்க, கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள், ஐஸ்வர்ய விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். அப்ப ஐஸ்வர்யம் தவறா அப்படின்னு கேட்டா இல்ல. ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எந்த பிளஸிங்கா இருக்கட்டும், அது ஒரு ஐஸ்வர்யம், அந்த வெல்த்தா இருக்கட்டும், இல்ல ஹெல்த்தா இருக்கட்டும், இல்ல நம்ம பிள்ளைகளுடைய காரியமா இருக்கட்டும், ஏதோ ஒரு காரியம் கர்த்தர்கிட்ட நம்ம கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். அந்த பெற்றுக்கொள்ளுகிற ஒரு சுகபலன் பெற்றுக்கொள்கிறது, அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறதற்கோ எந்த ஒரு காரியத்தை நாம் மேன்மைப்படுத்துகிறதற்கோ அல்ல.
நம்ம இருதயமும் அதற்கு பின்னால போயிடக்கூடாது. யார் ப்ரொவைட் பண்ணாங்களோ, யார் நமக்கு அதை கொடுத்தாங்களோ அவங்க மேலதான் நம்முடைய கண்ணும் நம்முடைய இருதயமும் இருக்கணுமே தவிர, அந்த ஐஸ்வர்யம் விருத்தியாகும் போது இருதயத்தை அதன் மேல் வைக்காதீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாரு? சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு. சாலோமன் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்லியிருப்பாரு. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்றாரு, ஐஸ்வர்யனாக வேண்டும் என்று நீ என்ன செய்யாத? பிரயாசப்படாத. ஐஸ்வர்யனாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாயாதே, சுய புத்தியை சாயாதே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஐஸ்வர்யம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன செய்யாத? பிரயாசப்படாத அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ இவங்க எல்லாம் ஐஸ்வர்யவான்களா இருந்தாங்களான்னு கேட்டா, ஆமா இவங்க ஐஸ்வர்யவான்களா தான் இருந்தாங்க. ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஐஸ்வர்யத்தின் மேல தங்களுடைய கண்களையோ தங்களுடைய நம்பிக்கையோ தங்களுடைய இருதயத்தையோ வைக்கல அப்படிங்கிறது உண்மையாக இருக்கிறது. சரியா? இப்படி அவங்க என்ன செய்தாங்கன்னா, தங்களுக்குள்ளால அந்த ஐஸ்வர்யம் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவங்க என்ன செய்யலைன்னா ஒரு பெரிய ஒரு பொருட்டாக அவங்க எடுத்துக்கொள்ளல. அந்த காரியத்தை அவங்க மேன்மைப்படுத்தி எடுத்துக்கொள்ளல அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லியிருக்கோம், இரு வழிகளில் நடக்கிற திரியாவரக்காரன் ஐஸ்வர்யவானா இருந்தாலும் நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் அவனிலும் வாசி. அப்ப தரித்திரனா இருந்தாலும் நேர்மையாய், அதான் ஷார்ட்கட்ல நம்ம இந்த பெற்றுக்கொள்ளுகிறது எல்லாம் என்னதுல அது ஐஸ்வர்யமா இருக்காது. நம்ம எவ்வளோ ஒரு பெரிய காரியத்தை இந்த உலகத்துல ஐஸ்வர்யவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய பொறுப்புகள்ல இருக்கிறேன், பெரிய நான் பதவியில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்தஸ்தோட நம்ம வீட்டுல நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன்ஸா இருக்கட்டும், அவ்வளோ நம்ம பியூட்டிஃபுல்லா அவ்வளோ அழகாக நம்ம நடத்தினாலும் அதெல்லாம் ஒரு பெரிய காரியமே கிடையாது. நேர்மையாய் செய்கிற ஒரு காரியம் தான் என்னது, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாலோமன் என்ன செய்யறாரு சொல்றாரு. 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல சொல்லியிருப்பாரு, உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவன் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். ஐஸ்வர்யன் ஆகிறதற்கு நீங்க என்ன செய்யாதீங்க? தீவிரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கும். சரியா? இதே மாதிரி நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்துல அழகா ஒரு ஆகூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் என்ன செய்யுது ஒரு எழுதியிருப்பாரு, ஒரு சங்கீதம் எழுதியிருக்கிறாரு. அதுல பாருங்க 30ஆம் வசனம் 30ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்கள்ல அழகா சொல்லியிருப்பாரு, மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. ஆண்டவரே, அவர் அழகா ஜெபிக்கிறார் ஆண்டவர் கிட்ட, ஆண்டவரே தரித்திரமும் எனக்கு வேண்டாம், ஐஸ்வர்யமும் எனக்கு வேண்டாம். ஏன்? நாம் பரிபூர்ணம் அடைகிறதுனால மறுதளித்தும் போகக்கூடாது. கர்த்தர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடக்கூடாது. தரித்திரப்படுகிறதுனால என்னுடைய பிழைப்புக்காக நான் திருடவும் போயிடக்கூடாது. அதனால உங்களுடைய நாமும் தூஷிக்கப்படவும் கூடாதே. அதனால நீங்க என்ன செய்யுங்க, என்னுடைய படியை என்ன செய்யுங்க, எனக்கு அளந்து என்னை போஷித்தரலும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இது ஒரு அழகான ஒரு பிரேயரா இருந்துச்சு. அப்போ அவர் அழகா சொல்ற, அந்த ஐஸ்வர்யத்தம் இந்த உலகத்துல வாழுகிறதுக்கு நமக்கு பணம் தேவையான்னு கேட்டா தேவையா இருக்கிறது. அந்த பணத்தை எப்படி எனக்கு வேணும், அளவாக எனக்கு தாருங்க ஆண்டவரே, நான் இப்படியும் போயிடக்கூடாது அப்படியும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழகா அதை சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு காரியத்தை அந்த இடத்துல சொல்றாரு. இதே மாதிரிதான் ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது, இந்த பணம் அப்படிங்கிறது நம்முடைய இந்த உலகத்துல வேணுமா தேவையா அப்படின்னு கேட்டா ஆமா தேவையாக இருக்கிறது. ஆனா அதுக்கு மேல நம்முடைய நம்பிக்கை வைக்க கூடாது. எரேமியா 17:7 சொல்லி 5:6 சொல்லியிருக்கோம்ல, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்லியிருப்பாங்க அந்த வசனங்கள்ல. இப்படி நிறைய வசனம் நம்ம சொல்லிட்டே போலாம், நிறைய வசனம் இருக்கு, நிறைய காரியங்களுக்கு. சாலோமன் பிரசங்கி எழுதும் போது பிரசங்கியில எழுதியிருப்பாரு. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 13, 14 அந்த வசனங்களை நீங்க வாசிச்சீங்கன்னா அதுல சொல்லியிருப்பாரு. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 13, 14, சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு கொடிய தீங்கு உண்டு, அதாவது ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடுண்டாகும்படி சேகரித்து வைக்கப்படுமா. ஐஸ்வர்யம் யாருக்கு? அவங்களுக்கு சேர்த்து வைக்கிறவங்களுக்கு கேடுண்டாக்கும் அப்படின்னு. அந்த ஐஸ்வர்யம் விக்கினத்தால் அழிந்து போகிறது. அவன் ஒரு புத்திரனை பெறுகிறான், அவன் கையில் யாதொன்றும் இல்லை. அவன் தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்ப போவான். அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையிலே எடுத்து கொள்ளுகிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இப்போ இப்படி பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம எந்த காரியமும் அவன் சேர்த்து வைக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ண முடியாது,
அவங்க அனுபவிக்காம என்ன செய்யறாங்கன்னா போறாங்க, அவங்க பிள்ளைகள் அதை அனுபவிக்காம போறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் மாயா இருக்கு. நீங்க பிரசங்கில பாத்தீங்கன்னா நிறைய மாயை சொல்லியிருப்பார் இல்லையா, இதே மாதிரி நிறைய காரியங்கள் அதுல அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுல இன்னொரு காரியத்தை அடுத்த 2 வசனத்தை பாத்தீங்கன்னா, 6th பிரசங்கி 6ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள் இதுல பாத்தீங்கன்னா இருக்கும், சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு தீங்கும் உண்டு, அது மனுஷனுக்குள்ளே பெரும்பாலும் நடந்து வருகிறது. அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான், இதுவும் மாயையும் கொடிய நோயுமானது. சொல்றாரு, எல்லாமே இருக்கு, அவன் இந்த உலகத்துல வாழும்போது அவனுக்கு எல்லாமே இருக்குது. ஆனா எது இருந்தாலும் அது பின் சந்ததி அவனுக்கு இல்லாம இருக்கே அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்றாரு. இதே மாதிரி இன்னும் அடுத்த 2 வசனத்தை பாருங்க. ஒருவன் 100 பிள்ளைகளை பெற்று அநேக வருஷம் ஜீவித்து தீர்க்காயுசை அடைந்திருந்தாலும் அவன் ஆத்துமா அந்த செல்வத்தால் திருப்தி அடையாமலும் அவனுக்கு பிரேத கல்லறை முதலாய் இல்லாமலும் போகுமானால் அவனை பார்க்கலும் கருவிழந்த பிண்டம் வாசி. ஒருத்தனுக்கு 100 பிள்ளைகள் இருக்கு, நல்ல வாழ்க்கை இருக்கு, நல்ல ஆயுஸ் இருக்கு, ஆனா அவனை சாப்பிட்றதுக்கோ அவன் நல்ல ஜீவித்து வாழுகிறதற்கோ அவனுக்கு என்ன இல்லை, சம்பத்து இல்லை. இப்படி இருக்கிறத பார்த்தா என்ன சொல்லியிருக்கு, அவனுக்கு கருவில்லாத, அவனுக்கு பிள்ளை சந்ததியே இல்லாம இருந்தா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தின் காரியங்கள் இவ்வளவுதான். எது இருக்குது எது இல்லைன்னு இல்லை, எப்படி கர்த்தர் நடத்துகிறாரோ அதன்படி நம்ம என்ன செய்யணும், நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு காரியம் அந்த இடத்துல சொல்லப்படுது. அப்போ இந்த ஐஸ்வர்யமான இருக்கிறது தவறா அப்படின்னு கேட்டா இல்லை. இதே பிரசங்கியில அவர் சொல்றாரு பாருங்க, பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 19, 20 அந்த வசனத்துல அழகான வசனம் பாருங்க. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அவன் அதுல சேர்ந்து இருக்கிறது தேவனுடைய அனுக்கிரகம். கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு அவனுக்கு, அந்த இதை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஏன் கொடுத்திருக்கிறாருன்னு பாருங்க, அவனுடைய இருதயத்திலேயே மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறபடியினால் அவன் தன் ஜீவனுள்ள நாட்களை அதிகமாய் நினையான். அவன் ஜீவனுள்ள நாட்கள் நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இவ்வளவு வருஷம் நான் இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனதை எதுக்குள்ளால வச்சிருக்க மாட்டான், இந்த ஐஸ்வர்யத்துக்குள்ளால அவன் வச்சிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. கர்த்தர் கொடுக்கிறாரு, கர்த்தர் கொடுக்கறாங்க, ஆனா அவன் என்ன செய்ய மாட்டான், அதுக்குள்ளால தன்னுடைய இருதயத்தை வைக்க மாட்டான். அப்படிதான், அப்படிப்பட்டவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு, கொடுக்கிறாரு. இப்ப இந்த உலகத்துல கர்த்தர் ஆசீர்வாதங்களை ஆபிரகாமுக்கு கொடுத்தாங்க, ஈசாக்கு கொடுத்தாங்க, எல்லாருக்கும் கொடுத்தாங்க நம்ம முதல்ல பார்த்தோம். ஆனா யாருடைய கண்ணும் அந்த ஆசீர்வாதத்துக்கு மேல இல்ல, அதை கொடுத்த தேவனுக்கு மேல இருந்துச்சு. அப்போ சம்திங் என்ன இருக்கு, இதை தாண்டி ஒரு ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா, இதை தாண்டி ஒரு ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த உலகத்துல நம்ம நினைக்கலாம் எப்படி எல்லாமோ ஷார்ட்கட்ல நம்ம என்ன செய்யறாங்க, காசெல்லாம் சம்பாதித்து கொள்ளுகிறாங்க. ஆனா பிரசங்கி 9:11 இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கோம், பிரசங்கி 9:11 சொல்லியிருக்கு, நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவன் செயலும் நேரிட வேண்டும். அதுக்கெல்லாம் ஒரு நேரம் இருக்கு. கர்த்தருடைய செயலும் அவங்க வாழ்க்கையில் நடைபெற்றால் மாத்திரம்தான், என்னதான் இந்த உலகத்துல இருந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா ஷைன் பண்ணிக்கவே முடியாது. கர்த்தருடைய நேரமும் கர்த்தருடைய திட்டமும் நமக்குள்ளால இருந்தால் மாத்திரம்தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா இந்த காரியங்களை செய்ய முடியும்னு இந்த வேதத்தை நல்லா புரிந்து கொண்டவர்கள் சொல்லுகிறாங்க. இந்த வேதத்தை நல்லா புரிந்து அறிந்து கொண்டவர்கள், கர்த்தரை நல்லா புரிந்து அறிந்து கொண்டவர்கள் சொல்லுகிற காரியம் என்னன்னா, இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது. ஃபைனலா நம்ம ஒரு காரியத்தை பழைய ஏற்பாட்டில் பார்ப்போம். எரேமியா 9ஆம் அதிகாரம் 23, 24 இந்த வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, எரேமியா 9:23, 24 இந்த வசனத்துல சொல்லியிருக்கோம், மேன்மை பாராட்டுகிறவன் எதற்காக மேன்மை பாராட்டணும், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற தேவன் கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை. நான் கர்த்தரை யார் யார் உணர்ந்திருக்கிறாங்களோ
அவங்க என்ன செய்யணும்னா மேன்மை பாராட்ட கடவன். ஞானி மேன்மை பாராட்ட தேவையில்லை, ஐஸ்வர்யவான் மேன்மை பாராட்ட தேவையில்லை, பராக்கிரமசாலி மேன்மை பாராட்ட தேவையில்லை. ஆனா யார் மேன்மை பாராட்டணும்? நான் கர்த்தரை அறிந்திருக்கிறேன், நான் கர்த்தரை அறிந்திருக்கிறேன் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? தைரியமா நம்ம மேன்மை பாராட்டி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிற அளவுக்கு நமக்கு என்ன செய்திருக்கு? சொல்லியிருக்காங்க பழைய ஏற்பாட்டுல. சரியா? பழைய ஏற்பாட்டு காலத்துல வெல்த் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஒரு காரியமா தான் கொடுக்கப்பட்டது. எல்லாருக்கும் கர்த்தர் வெல்த் கொடுத்தாங்க. ஆனாலும் அவங்களுடைய கண்கள் அதுக்கு மேல இல்ல, அந்த வெல்த்துக்கு மேல இல்ல, அந்த ஐஸ்வர்யத்துக்கு மேல இல்ல அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரி, புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். புதிய ஏற்பாட்டுல இந்த ஐஸ்வர்யத்தை குறித்து என்னென்ன எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படியெல்லாம் இந்த புதிய ஏற்பாட்டுல சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த புதிய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்றது விதைகளின் ஓமை, அல்ல விதைக்கிறவன் ஓமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கும், மார்க் 4ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கும், லூக்கா 8ஆம் அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கும். இதுல என்ன சொல்லியிருக்கோம்னா இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பாருங்க. நிறைய இடத்துல மத்தேயு 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல சொல்லியிருக்கோம். இந்த விதையை பத்தி நமக்கு தெரியும். ஒரு என்னது, வழிகளில் விதைக்கப்பட்டது, முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்டது, கற்பாறையில விதைக்கப்பட்டது, நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதை, இதை குறித்து சொல்லியிருக்கோம் இல்லையா? இந்த இதுல முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதையை குறித்து சொல்லியிருக்கிற காரியம் என்ன அப்படின்னா, முள்ளு அப்படின்னு சொல்லும் போது இந்த ஐஸ்வர்யத்தையும் அதுல சேர்த்து சொல்லியிருப்பாங்க பாருங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல சொல்லியிருக்கோம், ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவன் பலனற்று போவான். ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அப்ப ஐஸ்வர்யம் இருக்கிறவங்க, இந்த உலக வெல்த் இருக்கிறவங்க நிறைய பேரு அதுல கண் வைக்கும் போது, அதை நம்பி இருக்கும் போது, அந்த மயக்கம் என்ன செய்து போது, வசனத்தை என்ன செய்ததுன்னா அப்படியே நெருக்கி போடுகிறது. அந்த வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால அவன் என்ன செய்யறான்? பலனற்று போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கும். மார்க் 4லயும் அதே தான் சொல்லிருக்கேன். ஐஸ்வர்யத்தின் மயக்கம் மற்றவளை பற்றி உண்டாக்கிய இச்சை வசனத்தை என்ன செய்யுது? நெருக்கி போடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் லூக்கால எப்படி சொல்லியிருக்கோம்னா, ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்கள்னாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். இப்படி என்ன செய்யறாங்கன்னா அவங்க நெருக்கப்பட்டு இருக்கிறாங்க. இந்த ஐஸ்வர்யம் அவங்களை என்ன செய்யுதுன்னா அந்த வசனத்தை கேட்க விடாதபடிக்கு, அந்த வசனத்துல வளர விடாதபடிக்கு, கேட்க விடாதபடிக்கு இல்ல, வளர விடாதபடிக்கு. ஏன்னா அந்த வசனத்துக்குள்ளால வளரும் போது இது முள்ளு மாதிரி என்ன செய்யுதான் ஐஸ்வர்யம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இது முள்ளு மாதிரி, முள்ளுள்ள இடங்கள் விதைக்கப்பட்ட விதை எப்படி வளர முடியாமல் அது நெருக்கப்படுகிறதோ அதே மாதிரி நமக்குள்ளால வசனம் கொடுக்கப்பட்டாலும் இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்ன செய்து போடுதுன்னா நம்முடைய வசனத்தை அப்படியே அமுக்கி போடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம்? பார்க்க முடியுது. சரியா? இப்படி நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு காரியத்துக்கு பிறகும் நம்ம பார்த்தோம்னா மார்க் 10ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு. மார்க் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலையும் லூக்கா 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலையும் ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன அப்படின்னா, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும். அப்படின்னா ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்கு போறது கொஞ்சம் கடினமான காரியம். ஏன் அப்படின்னா மனுஷனுடைய இருதயம் அந்த ஐஸ்வர்யத்தை நோக்கி போகுது. இதை நான் பிறகு லேட்டரா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்போ உங்களுக்கு அது நல்லா புரியும் எப்படி நம்முடைய இருதயம் மாறுது அப்படிங்கிறத நான் லேட்டரா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, லூக்கா 12ஆம் அதிகாரத்துல கர்த்தர் ஒரு ஓமையை சொல்லியிருப்பாரு. இதுல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, லூக்கா 12ல ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் என்ன செய்யறான்? விதைக்கிறான். அவன் விதைக்கும் போது அவனுக்கு என்ன செய்யுது? நல்ல பலன் கிடைக்குது. நல்ல பலன் கிடைச்சோன்னு அவன் என்ன செய்யறான்? தன்னுடைய களஞ்சியத்தை இடித்து என்ன செய்யறான்? அவன் கட்டி என்ன செய்யறான்? தன் ஆத்மாவை கிட்ட என்ன பேசுறான்? என் ஆத்மாவே என்ன செய்யறான்? என் ஆத்மாவோட அவன் என்ன சொல்றான்? நான் இதை அநேக வருஷங்களுக்காக அநேகம் பொருள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று தன் ஆத்மாவோட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான்? பேசுறான். அப்பதான் ஆண்டவர் கேட்கிறாரு, நீ இவ்வளோ பேசுறிய, எந்த பலத்துல பேசுற? நீ எந்த பலத்தை பேசுற? மதிகேடனே அப்படின்னு சொல்லிட்டு அவனை யூ ஃபூல் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. மதிகேடனே, நீ எத்துல நம்பிக்கை வச்சிருக்கிற? உன்னுடைய நாள் இன்று, நீ இன்னைக்கு மரித்து போவாயானால், இன்னைக்கு நைட்டு நீ மரித்து போவாயானால் உன்னுடைய ஆத்துமா எங்க போகும்?
உன்னுடைய ஆத்துமா எங்க போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிப்பாக கர்த்தர் என்ன செய்யறாங்க சொல்றாரு. அப்போ இதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்றாரு, பொக்கிஷங்களை நீங்க என்ன செய்யுங்க, பரலோகத்துல சேர்த்து வைங்க, பொக்கிஷங்களை பரலோகத்துல சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதே மாதிரி நமக்கு தெரிந்த ஒரு நிகழ்வு என்ன, ஐஸ்வர்யவன் லாசருடைய நிகழ்வு. ஐஸ்வர்யன் சம்பூரமா வாழ்ந்தான், லாசரு அப்படி அல்ல. அவனுக்கு உண்மையில பேசிக்கா உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க உறைவிடம் இல்லை. உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க உறைவிடம் இல்லை. அப்படிப்பட்ட லாசருவை கர்த்தர் பேரை கூட ஞாபகம் வைத்திருக்கிறார். நம்ம உண்மையில கடினமான சூழ்நிலை வரும்போது இந்த லாசருவை நினைத்து பார்க்கும்போது நமக்கு தெரியும், நமக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும். நமக்கு எது இல்லாம இருந்தாலும் ஒரு சுகவீனம் வரும்போது இந்த லாசருவ மாதிரி கஷ்டப்பட்டிருப்பாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. நம்ம வீட்டுல இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது, அவனுக்கு அது கூட இல்லை. சாப்பிட்றதுக்கு அவன் போட்ட வேஸ்ட் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு அப்படி அல்ல. அப்படி பேசிக் திங்ஸ் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இப்படி பேசிக் திங்ஸ் கொடுக்காத ஒருத்தனே கர்த்தரை அறிந்திருக்கும் போது அவன் ஆபிரகாமின் மடியில் வைத்து தேற்றப்படுகிறானால் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம அதை புரிந்து கொள்ளணும். என்ன சூழ்நிலை வந்தாலும் இதை விட ஒரு பேட் சிச்சுவேஷன் நமக்கு வரப்போறதில்லை. நம்ம வரல, இது வரைக்கும் கர்த்தர் அனுமதிக்கல, அவருடைய கிருபையினால் அவர் அனுமதிக்கல. அதனால நம்முடைய அந்த முறுமுறுப்புகளோ இந்த காரியங்களோ நம்ம என்ன செய்யக்கூடாது, பரலோகத்துக்கு கொண்டு போகாதபடிக்கு தடுத்து விடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தது போல நம்ம எந்த காரியத்துல என்ன செய்யக்கூடாது, முறுமுறுக்க கூடாது. இந்த லாசருடைய காரியத்தை பார்க்கும்போது உண்மையில பிராக்டிக்கலி நீங்க திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடினமான ஒரு நாய்கள் அவன் பருக்களை நக்கி கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம் இல்லையா. நாய்கள் அவன் பருக்களை நக்கி கொண்டிருந்தது அப்படின்னா எவ்வளோ வேதனையான ஒரு சிச்சுவேஷன் இல்லையா. அந்த சிச்சுவேஷன்ல கூட என்ன செய்யறாரா, அவருடைய பெயர் ஞாபகம் இருக்குது கர்த்தருக்கு. ஆனா ஐஸ்வர்யவான் அப்படின்னு சொல்றது அவனுடைய பெயர் சொல்லப்படல. அவன் ஒரு ஐஸ்வர்யவான். அவனுக்கு இந்த உலகத்துல பேர் இருந்திருக்கும், அவனுடைய பேர் தெரியாதவர்கள் இருந்திருக்க மாட்டாங்க. ஒருவேளை சம்பூர்ணமா வாழ்ந்தான், அவனை தெரியும், இவரை தெரியும், எல்லாரையும் தெரியும். ஆனா யாரை தெரியாது, கர்த்தருக்கு அவனை தெரியவில்லை. இப்படித்தான் ஐஸ்வர்யவனுடைய வாழ்க்கை இந்த உலகத்துல சொல்லப்பட்டது. சரி, இப்போ நம்ம பழைய ஏற்பாட்டிலையும் பார்த்துட்டோம். பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் என்ன செய்யல, அந்த ஐஸ்வர்யத்துக்கு மேல தன்னுடைய கண்களை வைக்கல அப்படின்றத பார்த்தோம். ரெண்டாவது நம்ம பார்த்தோம்னா புதிய ஏற்பாட்டுல வரும்போது இந்த ஐஸ்வர்யம் எப்படியெல்லாம் கர்த்தரை விட்டு நம்மளை வழிவிலக போக செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்தது நம்ம நிரூப பகுதியிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள இருக்கிறோம். எப்படி, ஏன் நிருப பகுதி தான் நமக்கு கொடுக்கப்பட்டது. இந்த நிருப பகுதி தான் நமக்காக கொடுக்கப்பட்டது. நம்ம அந்த பகுதியிலிருந்து தான் கற்றுக்கொள்ளலாம். ஏன்னா நம்ம பாரம்பரியமா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இன்னும் குழந்தைகளை போல இருக்கிறவர்கள் அல்ல. இந்த சுவிசேஷம் நமக்கு சொல்லப்பட்டது இப்ப அல்ல. நாம் எல்லாவற்றையும் அனுபவித்து கர்த்தருடைய இரத்தத்தினால நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் இல்லையா. அவங்க தான் யார் மீட்கப்பட்டவர்கள். அப்போ இருக்கிறவங்களுக்கு சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, ரோமர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை தான் நான் என்ன செய்யறேன்னா கீவேர்ஸா எடுத்திருக்கேன் பாருங்க. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தரின் இன்னொன்னு எபேசியர்ல சொல்லியிருக்கோம், ஆண்டவருடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் என்னங்கிறத நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா புரிஞ்சுக்க முடியல நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை புரிந்துக்க நமக்கு என்ன அறிவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதான் கர்த்தருடைய தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அவருடைய அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய ஆழம் எவ்வளோ பெருசு, அவருடைய ஐஸ்வர்யம் எவ்வளவு பெருசு, ஞானம் எவ்வளவு பெருசு, அறிவு எவ்வளவு பெருசு, இது எவ்வளவா இருக்குது. அவருடைய நியாய தீர்ப்புகளை அளவிடப்பட முடியாதது, அது அளவிடப்படவே முடியாது. அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அவர் சொல்றாரு, நான் போகும் வழியை நீங்கள் அறியவில்லைன்னு சொல்றாரு இல்லையா. நான் போகும் வழி அறிய முடியாது. ஏன்னா கர்த்தர் என்ன சொல்றாங்கன்னா, எவ்ரிதிங் எல்லாத்தையும் பிளான் பண்ணி நம்முடைய கரத்துல அப்படியே கொண்டு தருவாரான்னு கேட்டா இல்ல. ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கும் போது கர்த்தர்கிட்ட கேட்டு எடுத்து வைக்கணும். டெஸ்டினி எங்கவா இருக்கும்னா பரலோகம். டெஸ்டினி எங்கே இருக்கும், பரலோகமா இருக்கும். நம்ம கண்டிப்பா கர்த்தரிடத்துல கேட்டு தான் நம்ம என்ன செய்யணும்னா பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதும் கர்த்தரிடத்துல நம்ம கேட்கிறோமா, கர்த்தரிடத்துல நாம் பெற்றுக்கொள்ளுகிறோமா, இதுதான் முக்கியம். கர்த்தர் முதல்ல அந்த பிளான் எல்லாம் ரூட் எல்லாம் போட்டு நமக்கு கொடுக்க மாட்டாங்க. நம்ம போகும்போதும் வழியில போகும்போது நமக்கு தெரியும் இல்லையா. நம்ம வீட்டுல இருந்து நம்ம அவ்வளோ 25 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறோம்னா ஒரு 25 கிலோமீட்டர்ஸ்க்கு உள்ள என்ன காரியங்கள் நடக்குதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா. அப்படியே நம்ம கோத்ரூ அப்படியே போயிட்டே
இருப்போம். போகும்போது எப்படி இருக்கோ அதையெல்லாம் நம்ம டேக்கிள் பண்ணி நம்ம அந்த இடத்த கிராஸ் பண்ணி நம்ம டெஸ்டினேஷனை போய் அடையிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் கர்த்தருடைய கரத்துல கொடுத்து, நம்முடைய வாழ்க்கையை கொடுத்து, நம்முடைய ஃபியூச்சர் கர்த்தருடைய கரத்துல இருக்கிறது, நம்முடைய எதிர்காலம் கர்த்தருடைய கரத்துல இருக்கிறது. இப்படி நினைத்து நம்ம புரிந்து கொண்டு அதை ஆராய்ந்து பார்க்க நம்மளால முடியாது. இதை புரிந்து கொண்டு நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தருடைய கரத்துல கொடுக்கும் போது மாத்திரமே நம்ம என்ன செய்ய முடியும்னா அந்த டெஸ்டினியை நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கிறது. சரியா? இது நம்ம இன்னைக்கு நான் நினைக்கிறேன் இந்த கர்த்தருடைய ஐஸ்வர்யம், எது ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது தான் நமக்கு இன்னைக்கு நம்ம படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பார்ப்போம். பவுல் எபேசு திருச்சபைக்கு இதை எழுதும்போது இந்த அழகா இந்த காரியத்தை சொல்லியிருப்பாரு. எது ஐஸ்வர்யம், எது ஐஸ்வர்யம்? இந்த ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? இந்த ஐஸ்வர்யத்தை நாம் உண்மையா பெற்றிருப்போமானால் அதுதான் பெருசு. இந்த உலகத்துல பெருசு வேற எதுவுமே இல்லை, வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நிரூப பகுதியில பவுல் எழுதி வைத்திருக்கிறாரு. எபேசிய திருச்சபையை குறித்து சொல்லப்பட வேண்டுமானால், எபேசு அப்படின்னு சொன்னா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா விரும்பப்பட்ட அல்லனா பிரியமான அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். எபேசுக்கு மீனிங் என்னன்னா விரும்பப்பட்ட அல்லனா பிரியமான அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எபேசு திருச்சபை மக்களை கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மக்களும் இயேசுகிட்ட ரொம்ப அன்பா இருந்தாங்க. இது எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல எபேசு திருச்சபையை பத்தி கர்த்தர் சொல்லுவாரு, இயேசு சொல்லுவாரு. என்ன சொல்லுவாங்க? ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய், என்னிடத்துல நீ ஆதியில ரொம்ப அன்பு வச்சிருந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ விட்டுட்ட அப்படின்னு சொல்லுவார். அப்போ நமக்கு தெரியும், ஆதியில நல்ல அன்பு கொண்டிருந்த திருச்சபை தான் என்னது? எபேசு திருச்சபை. கர்த்தர்கிட்ட அவ்வளோ அன்பு, இயேசுகிட்ட அவ்வளோ அன்பு, அவ்வளவு கர்த்தரை பற்றி பிடித்து கொண்டிருந்த ஒரு திருச்சபை கிட்டதான் கர்த்தர் எதை சொல்றாருன்னா எது ஐஸ்வர்யம் அப்படிங்கிறத அங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. எது ஐஸ்வர்யம் அப்படிங்கிறத அங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு அந்த மக்களுக்கு. அப்ப அவங்களுடைய பின்னால நிலைமை, அவங்க நாள்பட ஆதியில இருந்த அன்பு அவங்களை விட்டு என்ன செய்து குறைந்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு? கர்த்தர் சொல்றாரு, அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு, ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் என்ன செய்திருவேன்? உன் விளக்கு தண்டை அகற்றி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் எச்சரிக்கையாக இந்த எபேசு திருச்சபைக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லியிருப்பாரு. சரியா? அப்ப இந்த எபேசு திருச்சபை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டா, ரொம்ப முக்கியமா ரொம்ப அன்போடு இருந்த திருச்சபை தான் என்னது? எபேசு திருச்சபை. ரொம்ப அன்பாக இருந்த திருச்சபை தான் எபேசு திருச்சபை. இப்படி அன்போடு இருந்த திருச்சபை இந்த எபேசு திருச்சபை. அந்த திருச்சபை என்ன செய்யும் அப்படின்னா, கர்த்தருக்குள்ளால கர்த்தருடைய அன்பை புரிந்து இருந்த திருச்சபைக்கு கர்த்தர் எது ஐஸ்வர்யம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. எபேசியரை எடுத்து வச்சுக்கோங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். இதுல ஃபர்ஸ்ட் சொல்றாரு, யாருக்கு எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதும்போது சொல்றாரு, எபேசுவில் கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளா இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. அப்போ நம்ம அதுல அடங்குமா அப்படிங்கிறத நம்ம தான் என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்த்து கொள்ளணும். நாம் கர்த்தருக்குள்ளால இருக்கிறோமா? இதை பவுல் எழுதும்போது, இந்த நிருப பகுதி எழுதும்போது பவுல் எங்க எழுதுறாரு அப்படின்னா, ரோம் வீட்டுக்காவல்ல இருந்து எழுதுறாரு. ரோம் வீட்டுக்காவல்ல அவர் இருக்கிறார். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல நம்ம ஒரு நாள் படிச்சோம், எபேசு திருச்சபை எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத படிச்சோம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல அந்த நிகழ்வு இருக்கும். அதை தாண்டி பிறகு அவர் ரோம் வீட்டுக்காவல்ல கடைசியில் இருக்கும்போது இந்த திருச்சபையுடைய நிலைமைகள் கொஞ்சம் மாறுபடும் போது, அந்த திருச்சபை ஆதியில இருந்த விட கொஞ்சம் கர்த்தரை விட்டு மூவ் ஆகும் போது அவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு லெட்டர் எழுதி அவங்களை என்கரேஜ் பண்ணி கர்த்தருக்குள்ளால இன்னும் கட்டுகிறதற்காக அவர் என்ன செய்யறாருன்னா சொல்றாரு. அப்ப எது ஐஸ்வர்யம்? இந்த ஐஸ்வர்யத்தை நம்ம புரிந்து கொண்டோமானால் நம்முடைய வாழ்க்கையும் என்ன இருக்கும்னா, நிச்சயமாக கர்த்தருக்குள்ளால சந்தோஷப்படணும். கர்த்தருக்குள்ளால சந்தோஷமா இருக்கணும்னா இந்த ஐஸ்வர்யம் நமக்குள்ளால இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த ஐஸ்வர்யம் நமக்குள்ள இருக்கிறதாங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த ஐஸ்வர்யம் இருக்கிறவங்க உண்மையிலே சொல்லுவேன் கர்த்தருக்குள்ளால சந்தோஷமா இருப்பாங்க. கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பாங்க. அப்போ பரிசுத்தவான்களுக்கு அவர் எழுதுகிறாரு. 3ஆம் வசனத்துல பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் அப்படின்னா என்ன? ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம். அப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் போது நாம் சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்பது நிச்சயம். நாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் போது சகல ஆசீர்வாதமும் நமக்குள்ளால இருக்குது அப்படிங்கிறது என்னது? அது நிச்சயமாக இருக்கிறது. சரியா? அப்போ அடுத்து சொல்றாரு,
தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும். அன்பில் பரிசுத்தம், அது என்ன அன்பில் பரிசுத்தம்? நம்ம எல்லார்கிட்டே அன்பா இருக்கிறோம். என்ன அன்பு? அதான் அந்த அன்புலையும் பரிசுத்தமான ஒரு அன்பு உண்டு இல்லையா? ஒரு பரிசுத்தமான ஒரு அன்பு, அது களங்கம் இல்லாத ஒரு அன்பு, எதையும் எதிர்பார்க்காத ஒரு அன்பு. இந்த ஒரு அன்பு குற்றமில்லாதவர்களாம் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. நம்ம எப்ப தெரிந்து கொண்டிருக்கிறாரா? இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளுகிறது தான் ஐஸ்வர்யம். பார்த்துக்கோங்க, இதெல்லாம் நம்ம எப்ப கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார்னா உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு எழுதுறாரு பாருங்க. உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம சொல்றோம் உலக தோற்றத்துக்கு முன்னே யார் இருந்தா அப்படின்னு கேட்டா, பிதா இருந்தாரு, குமாரன் இருந்தாரு, பரிசுத்த ஆவியானவர் இருந்தார், ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா அப்பமே உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்துக்கும். அப்ப கிறிஸ்து நமக்காக மரித்து நம்மை மீட்டெடுப்பார் என்பது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்குறிக்கப்பட்ட ஒரு காரியம். இன்னைக்கு நம்ம கர்த்தருக்குள்ளால வந்திருக்கிறோம்னா எந்த ஒரு காரியமும் கர்த்தருக்கு தெரியாம இல்லை. அவர் எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் கிறிஸ்துவுக்குள்ளால ஒரு கூட்டம் தெரிந்து கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துக்குள்ளால நம்ம இருக்கிறோமே அப்படின்னு சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, பிரியமானவருக்குள் நாம் நமக்கு தந்தொருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். எதற்காக? அவருக்கு, கர்த்தருக்கு நாம் பிள்ளைகள் ஆகும்படி. யார் மூலமாக நம்ம பிள்ளைகள் ஆகிறோம்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிள்ளைகள் ஆகிறோம். இது நமக்கு புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். எப்போ இயேசு பிதாவுடைய குமாரனாகிய இயேசு இந்த உலகத்துல வந்து சிலுவையில அறையப்பட்டு, மனிதனாக வந்து சிலுவையில் அறையப்பட்டு எப்ப எழும்பினாரோ அப்ப அவர் சொல்லுவாரு பிதாவின் முதற்பேரானவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் இயேசு பாருங்க சீஷர்களை பார்க்கும்போது சொல்லுவாரு என் சகோதரர்கள், என் சகோதரர்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லு. யோவான் 20ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்கோம், நான் எழுந்திருந்தேன்னு என் சகோதரர்கிட்ட போய் சொல்லு, நான் தான் முதற் பேரானவன். அப்போ அவர் மூலமாக, அந்த கிறிஸ்து இயேசுக்கு மூலமா நாம் என்ன செய்யறோம்னா அவருடைய சுவிகார புத்திரராகிறோம். இது கொஞ்சம் கடினமா இருக்கலாம் ஒருவேளை புரிந்து கொள்ளுகிறதற்கு. ஆனா இதை நம்ம புரிந்து கொண்டோமானால் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சும்மா நம்ம இந்த உலகத்துல வந்து வாழ்ந்துட்டு போகிறதற்கு அல்ல. நாம் யார் அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளணும். நாம் யாரு, கர்த்தர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது என்ன, நாம் கர்த்தருக்குள்ளால எப்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம், இது நம்ம தெரிந்தா மாத்திரம்தான் நாம் இந்த உலகத்துல வாழுகிறதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. அப்படி இல்லைன்னா அதற்கு அர்த்தமே இல்லை. ஏதோ உலகத்துல வந்தோம், வாழ்ந்தோம், உலகத்தின் தேவைகளுக்காக ஓடினோம், உலகத்துல வாழ்ந்து முடிச்சோம், போனோம், மரித்தோம் அப்படிங்கிறது அல்ல. அப்படி இல்லது அல்ல. நாம் யாரு? நாம் ஆதி முதல் நம்ம என்ன செய்திருக்காரு? அவர் முன்குறித்து நம்மளை என்ன செய்திருக்கிறாரு? ஒரு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்து இருக்கிறார். அவருடைய இன்ஹெரிட்டன்ஸா நம்மளை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இதுதான் ஐஸ்வர்யம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. கர்த்தருக்குள்ளால பாவ மன்னிப்பை நாம் பெற்று கொண்டிருக்கிறோமானால், அவருடைய இரத்தத்தினால பாவ மன்னிப்பை நாம் பெற்றிருக்கிறோமானால் அதுதான் இந்த உலகத்துல நமக்கு கிடைத்த பெரிய ஐஸ்வர்யம். அந்த பாவ மன்னிப்பு, நாம் கர்த்தரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போகிற காரியம் கிடையாது. நான் கர்த்தரை நம்புறேன் அதனால நான் அவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லுகிறதுக்கு இல்ல, ஒரு வார்த்தையில முடிக்கிற ஒரு காரியம் கிடையாது. அது அவருடைய ஐஸ்வர்யத்தினாலே, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். இந்த கிருபைய நமக்குள்ளால பெருக பண்ணுகிறார். இந்த கிருபை நம்ம பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருடைய இரத்தத்தினால இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுமான்னு கேட்டா கண்டிப்பா தெரியும். இதுல இருக்கிற எல்லாருக்கும் கண்டிப்பா தெரியும். இதனாலதான் நம்ம மீட்பு கிடைச்சிருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இந்த மீட்பை பெற்றுக்கொண்டதை, இதுதான் மெய்யான ஒரு ஐஸ்வர்யம், இதுதான் மேலான ஒரு ஐஸ்வர்யம்னு எத்தனை பேருக்கு நம்ம சொல்ல முடியும்?
இன்னைக்கு கிறிஸ்தவர்களா இருக்கிற எத்தனை பேருக்கு பாவ மன்னிப்பு தான் மேலான ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது தெரியும்? பாவ மன்னிப்பு தான் மேலானது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த காரியம் என்ன 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 செய்ய முடியுது? அப்படி சொல்லவே முடியல இல்லையா? இது பண்ணவே முடியல. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். இது நமக்கு தெரிந்தது மாத்திரம் அல்ல, பெருக பண்ணணும். அதுல பெருகணும், நம்ம பெருக பண்ணணும். காலங்கள் நிறைவேறும் போது விளக்கும்படிய நியமத்தின் பரலோகத்தில் இருக்கிறவன் பூமலோகத்தில் இருக்கிறவன் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளால கட்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரியத்தை சொல்றாரு. சரியா? இது நம்ம இந்த பார்ட் நம்ம அடுத்தது பார்க்கலாம். அடுத்து நீங்க கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த ஐஸ்வர்யத்தை எப்படிலாம் சொல்றாங்கன்னா பார்த்தீங்கன்னா, இந்த 7ஆம் வசனத்துல சொல்லியிருக்கோம் கிருபையின் ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 18, 19 இந்த வசனத்துல சொல்லியிருக்கோம் பாருங்க, அது மகிமையின் ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஐஸ்வர்யம் தான் கிருபையின் ஐஸ்வர்யம், அது மகிமையின் ஐஸ்வர்யம். 18, 19 அந்த வசனங்களை சொல்லியிருக்கோம். இதுல பவுல் அழகா ஒரு ஜெபிக்கிறார் பாருங்க, ஒரு ஜெபம். அந்த ஜெபத்தையே நம்ம பார்ப்போம். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது, பவுலுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது, இதையும் நம்ம பார்ப்போம். அவர் சொல்றாரு பாருங்க 16th verseல, இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து. அப்போ நம்ம சொல்லுவோம், உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன், அது பெரிய ஒரு பாக்கியம். யாராவது நமக்காக ப்ரேயர் பண்றேன்னு சொன்னா அது பெரிய பாக்கியம். இங்கேயே பவுல் சொல்றாரு, உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவர் என்ன ப்ரேயர் பண்றாருன்னு பாருங்க. அவருக்கு ஜெபத்தை பாருங்க, நம்முடைய ஜெபத்தையும் அவருடைய ஜெபத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. பவுலுடைய ஜெபமும் நம்முடைய ஜெபமும் எப்படி இருக்கு, அவர் எதை பாயிண்ட் அவுட் பண்ணி ப்ரேயர் பண்றாருங்க பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். அவர் என்ன செய்யறாரு? ஞானத்தையும் அவரை அறிந்து கொள்ளுகிற அறிவையும் என்ன செய்யணும், உங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம இன்னைக்கு மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது எந்த காரியத்துக்கு நம்ம ஜெபிக்கிறோம்? எல்லாரும் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அந்த தாகம் முதல்ல இருக்கு. அவங்களுடைய காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கணும், இல்லைன்னு சொல்லல. மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும், மற்றவங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த ஆத்துமா கர்த்தரை நோக்கி கூப்பிடணும், அந்த ஆத்துமா கர்த்தருக்குள்ளால வரணும் அப்படிங்கிற ஒரு காரியம் நமக்குள்ளால இருக்கிறதா? இதுதான் முதல்ல வேணும். இந்த ஜெபம் நமக்கு இருக்குமானால், அதான் அவர் சொன்னார் இல்லையா, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களோடு சகல ஆசீர்வாதங்களும். அந்த ஆசீர்வாதம் வரும்போது எல்லா ஆசீர்வாதமும் வந்துடும். கர்த்தருக்குள்ளால நம்ம இருக்கும்போது எந்தெந்த காரியம் நமக்கு தேவையோ அதெல்லாம் ஆசீர்வாதம் நமக்குள்ளால வந்துடும். அதான் அவர் இப்படி ஜெபிக்கிறாரு. நம்ம இன்னைக்கு எப்படி ஜெபிக்கிறோம்னா, ஜஸ்ட் நான் சொல்றேன், நம்ம எப்படி நம்ம சொல்றோம்னா, நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம் இல்லையா? இதுல நம்ம எதுக்கு நம்ம ஜெபம் பண்றோம்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேடுறது இல்ல, கூட கொடுக்கப்படுகிற காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். கூட கொடுக்கப்படுகிற காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நம்ம ஒரு ஹோட்டல்ல போய் இட்லி ஆர்டர் பண்ணா கண்டிப்பா சட்னி சாம்பார் நமக்கு கிடைக்குமே. இட்லி தான் ஆர்டர் பண்ணுவோம், சட்னி சாம்பாரை நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஆர்டர் பண்ண மாட்டோம். ஆட்டோமேட்டிக்கா வரும் இல்லையா? இதே மாதிரி தான் நாம் அந்த ஆத்துமாவுக்காக ஜெபிக்கும் போது, அந்த ஆத்துமா கர்த்தரிடத்துல போகும்போது கண்டிப்பாக மற்ற ஆசீர்வாதங்கள் வரும். நான் போன வாரம் சொல்லி கொடுத்தேன், அந்த யெரொபெயாமின் சாபம் நம்மை தொடராம இருக்கணும்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும்? கர்த்தரோடு ஐக்கியமா இருக்கிற அந்த உறவை சொல்லி கொடுக்கணும். கர்த்தரோடு ஐக்கியமா அந்த பிள்ளைகள் இருந்தாங்கன்னா தங்களுடைய தேவைகள் வரும்போது யார்கிட்ட தான் கேட்பாங்க? ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர்கிட்ட தான் கேட்பாங்க. நம்ம சொல்லி கொடுக்கறது என்ன அப்படின்னா, கர்த்தர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள், அவ்வளவுதான் நம்ம சொல்லி கொடுப்போம். ஆனா ஐக்கியத்தை சொல்லி கொடுக்கல. ஆனா முதல்ல நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய காரியம் ஐக்கியத்தை சொல்லி கொடுக்கணும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம சொல்லி கொடுக்காமலே நம்ம பிள்ளைகள் எதை கேட்பாங்க? அந்த காரியத்தை கர்த்தர்கிட்ட கேட்பாங்க. எது தேவையோ அதை கேட்பாங்க. இப்படித்தான் நம்முடைய ஒரு மாற்றம் இருக்கணும். ஒரு மாற்றம் அப்படி வந்தால் மாத்திரமே மண்ணின் காரியங்கள் நம்மளை ஒட்டாதபடிக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, தப்புவிக்கப்பட முடியும். அப்படித்தான் தப்பிக்க முடியும். இங்க அவர் அப்படி பிரேயர் பண்றார். அடுத்து பாருங்க, தாம் தம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், அவர் நம்மளை அழைத்திருக்கிறார், அதனால நம்பிக்கை, அவரை குறித்த நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும். நாம் பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கும் ஒரு சுதந்திரம் இருக்கு, அவங்க வரிசையில நம்மளும் போக போறோம். இப்படிங்கிற காரியம், இந்த நம்பிக்கை உங்கள்கிட்ட என்ன செய்யணும், பெருக்கணும்.
அப்படிங்கிறதுக்காக நான் ஜெபிக்கிறேன். அடுத்து சொல்றாரு, இது 2வது. அடுத்து சொல்றாரு, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகி நம்மிடத்திலேயே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அவருக்கு ஜெபம் எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா? பிரகாசமுள்ள மனக்கண்கள், சத்ருவானவன் அடைத்து வைத்திருக்கிற அந்த மனக்கண்கள், அந்த கண்களை அடைத்து வைத்திருக்கிறான் அப்படின்னு 1 கொரிந்தியர்ல நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த கண்களை அடைத்து வைத்திருக்கிற அந்த கண்களின் அந்த பிரகாசத்தை மங்க பண்ணி இருக்கிற காரியத்தை எல்லாம் என்ன செய்யணும்? அதை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்யறேன்? வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு? ஜெபிக்கிறாரு. சரியா? இப்படிப்பட்ட ஒரு ஜெபம் நமக்குள்ளால இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு ஜெபம் என்ன செய்யணும்னா, நம்ம மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இந்த காரியம் தான் மகிமையான ஒரு ஐஸ்வர்யம். இதுதான் மகிமையான காரியம். நாம் கர்த்தருக்குள்ளால மீட்பை பெற்றிருக்கிறோம், கர்த்தருடைய இரத்தத்தினால பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறது முதலாவது. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா, மகிமையான ஐஸ்வர்யம் என்னது? கர்த்தரை அறிகிற அறிவில நாம் வளரணும். கர்த்தரை நான் இன்னும் அறியணும். கர்த்தர்கிட்ட என்னுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டது, கர்த்தரோடு நான் ஐக்கியம் கொள்ளுகிறது எப்படிப்பட்டது, இந்த காரியத்துல நான் வளரணும். இதுதான் என்னது? மகிமையின் ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? அடுத்தது பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல சொல்லியிருப்பாரு, எப்படி இருந்த நம்மளை கர்த்தர் இப்படி ஐஸ்வர்யமான ஒரு இடத்துல நம்மளை கொண்டு வந்தார், இந்த ஐஸ்வர்யத்தை கர்த்தர் எப்படி கொடுத்தார் அப்படிங்கிறத எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல சொல்லியிருப்பாரு பாருங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை கர்த்தர் உயிர்ப்பித்தார். நம்ம எப்படி இருந்தோம்? இது எபேசி திருச்சபை ரொம்ப கர்த்தர்கிட்ட அன்பா இருந்த ஒரு திருச்சபை. அப்போ கர்த்தருக்குள்ளால விசுவாசத்துக்குள்ளால இருந்த திருச்சபையே, முதல்ல நீ எப்படி இருந்த? நீ அக்கிரமத்தினால இருந்த, பாவத்தினால மரித்து போயிருந்த, உன்னுடைய ஆத்மா உயிரடையாதபடிக்கு இருந்தது. இந்த காரியம்தான் இன்னைக்கு முக்கியமானது. இந்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, உலகத்தின் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளுகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் நம்மளை இந்த உலகத்துல வாழுகிறதற்கு தான் யூஸ் ஆகுமே தவிர மற்ற எங்கேயுமே நம்மளை கொண்டு போகிறது கிடையாது. இந்த அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் நம்ம ஆதாமின் மூலமாக நம் பாவத்துல தான் பிறக்கப்படுகிறோம், நம் பாவத்துல தான் பிறக்கிறோம். அப்படி இருக்கிறவங்களுக்கு ஆத்துமா மரித்து போயிருக்கிறது. எப்போ அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டானோ அந்த ஆதாம், அப்போ என்ன ஆதாமும் ஏவாளும் சாப்பிட்டாங்களோ, அப்போ என்ன ஆகுதுன்னா ஆத்துமா மரணம் அடைந்து போகுது, ஆத்துமா கர்த்தரை விட்டு விலகி போகுது. ஆதாமுக்குள்ள பிறக்கிறவர்கள் தான் நாம். இனி கிறிஸ்துவுக்குள்ளால பிறக்கிறது தான் என்னது? அந்த ரட்சிப்பு, அதுதான் அந்த மீட்பு. அந்த ரட்சிப்பை எத்தனை பேர் பெற்று கொண்டிருக்கிறோம், எத்தனை கிறிஸ்தவர்கள் பெற்றுக்கொண்டிருக்க, இந்த காரியத்தை நான் மற்றவர்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும். இதுதான் ஐஸ்வர்யம். இதை அறிந்து கொள்வதுதான் ஐஸ்வர்யம். என்ன சொல்லியிருக்கு? அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். எந்த ஆவிக்கேற்றபடி? இந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த மாம்சத்துக்கு ஏதுவான அந்த அதிகார பிரபுவாகிய அந்த ஆகாயத்து பிரபுவாகிய அந்த சாத்தானுடைய கிரியைகளுக்கு ஏற்றபடி நீங்க என்ன செய்தீங்க? நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களை போல் கோபாக்கினையின் பிள்ளைகளா இருந்தோம். எத்தனை பேருக்கு ஜென்ம சுபாவம் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளாலையும் இருக்கும் இல்லையா? ஜென்ம சுபாவம் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ள எனக்கு சொல்லுவாங்க. அந்த என்ன பிறவி குணத்தை பேக்கி கொடுத்தாலும் போகாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அப்படின்னா கடைசி வரைக்கும் அது ஒட்டிக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அததான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஜென்ம சுபாவம் மாறி தேவனுடைய சுபாவமா மாறுறதுதான் என்னது? கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த ஜென்ம சுபாவம் மாறி தேவனுடைய சுபாவமாய் மாற்றப்படுகிறது இல்லையா? அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எப்பனாலும் கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, எல்லா மனுஷனுக்குள்ளாலையும் ஜென்ம சுபாவம் உண்டு. பெற்றோருடைய டிஎன்ஏ அப்படியே இருக்கும். பிள்ளைகளுக்குள்ளால அதே சுபாவங்கள் இருக்கும். அம்மா எப்படி பண்றாங்களோ அதே மாதிரி பிள்ளை பண்ணும். நானும் அப்படி பண்ணுவேன். என் அப்பா என்ன பண்றாங்களோ அதே மாதிரி சில சுபாவங்கள் அம்மா பண்றது ஜாஸ்தியா இருக்கும், சில பிள்ளைங்க அப்பா பண்றது ஜாஸ்தியா இருக்கும். இதுதான் ஜென்ம சுபாவம். இந்த சுபாவங்கள் மாற்றப்பட்டு தேவனின் சுபாவம் யாருக்குள்ளால எல்லாம் வருதோ அதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த கேரக்டர்ஸ், கர்த்தருடைய கேரக்டர்ஸ் நமக்குள்ளால வரணும். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். இதெல்லாம் தான் நம்ம பேசிக்கா புரிந்து கொள்ள வேண்டிய காரியம். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இதுதான்.
இதுதான். இதையெல்லாம் புரிந்து கொள்ளுகிறது தான் ஐஸ்வர்யம். இதையெல்லாம் புரிந்து கொள்ளுகிறது தான் ஐஸ்வர்யம். கர்த்தரை புரிந்து கொள்வதுதான் ஐஸ்வர்யம். நம்ம ஏதோ இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு காரியம் அல்ல. சரியா? மேன்மையாக வாழுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நேரத்துல நம்ம நினைக்கிறது உண்டு. ஆனா இதுதான் ஐஸ்வர்யம். நம்ம ஜென்ம சுபாவம் மாற்றப்பட்டு கர்த்தரின் சுபாவம் நம்ம பெற்றுக்கொள்ளும். அதான் ஆவியின் கனி நிறைந்த வாழ்க்கை. அந்த கனி எப்பவுமே நான் எப்பவுமே சொல்றேன், ஏதோ ஒரு சுபாவம் நம்மளை என்ன செய்யுதுன்னா அப்படி ஒட்டிக்குதே. அந்த மண்ணான சுபாவம் நம்மளை ஒட்டி கொள்ளுகிறதே. அந்த எரோபையான் பாவம் ஒட்டி கொண்டிருந்ததே. இதே போல எந்த மண்ணு நம்மளை ஒட்டி கொண்டு இருக்கிறதோ அதான் அந்த சுபாவமும் ஒட்டி கொள்ளும். நம்முடைய சுபாவம் ஒட்டிக்கொள்ளும். இதுதான் யோவான்ல சொல்லியிருப்பாங்க, நாம் கர்த்தருக்குள்ளால பிறந்திருக்கிறோம் அப்படின்னு. அவருடைய வித்து இருக்குது நமக்குள்ளால. அவருடைய வித்து இருக்குது. நாம் கர்த்தருக்குள்ளால ரட்சிக்கப்பட்டு அவருக்குள்ளால வந்துட்டோம்னா நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகள் யாருடைய சுபாவத்தை காமிக்கணும்? கர்த்தருடைய சுபாவத்தை காமிக்கணும். அம்மா அப்பா சுபாவத்தை காமிக்கிறது அல்ல. அது ஜென்ம சுபாவம். அது நமக்குள்ளால இருக்கிற சுபாவம். அது கேட்கவே வேண்டாம். அது பின்தொடர்ந்து வரும். ஆனா எந்த சுபாவத்துக்கு நம்ம மாறணும்? கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம மாறணும். அப்ப கர்த்தரின் சுபாவமாக நாம் மாற்றப்படணும். அந்த கேரக்டர் சேஞ்ச் தான் என்னது? கிறிஸ்தவ வாழ்க்கை. சரியா? அதான் சொல்லியிருக்கு 4th verseல, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களின் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவனுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். நமக்கு எவ்வளவு கிருபை பார்த்தீங்களா? எவ்வளவு கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு கிருபை. இதே மாதிரி ஒரு கிருபை உண்மையிலே சொல்றேன் மற்றவங்களுக்கு கொடுக்கப்படல. இதே மாதிரி ஒரு கிருபை மற்றவங்களுக்கு கொடுக்கப்படல. கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற கூட்டத்துக்குள்ளால இருக்கிறோமே, அதுவும் இப்ப கர்த்தரை அறிந்து ஒரு கூட்டமா நம்ம இருக்கிறோமே, நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பெரிய பாக்கியம். ஆனா கிறிஸ்தவர்களுக்கு உண்மையிலேயே அந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் புரிந்திருக்கிறார்களான்னு கேட்டா இல்ல. நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் எல்லாரும் புரிந்திருக்கிறார்கள் கேட்டா இல்ல. நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள் எல்லாரும் உணர்ந்திருக்கிறார்கள் கேட்டா இல்ல. நாமும் மற்ற ஜனங்களை போல புறஜாதிகளை போலதான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து மாற்றம் கண்டிப்பா பெற்றுக்கொள்ளணும். இதை அறிந்து கொள்வதுதான் ஐஸ்வர்யம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே அவர் நம்மகிட்ட அவ்வளவு தயவு பாராட்டி இருக்கிறார். இதெல்லாம் ஆவியின் கனியில வருது இல்லையா? இதெல்லாம் வருது. அந்த தயவு, அன்பு, அந்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களை விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட உட்காரவும் செய்தார். அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களே அவர் எவ்வளவு நம்பிக்கையா சொல்றார். நம்மளை உட்கார செய்திருக்கிறார். நமக்கு சொல்ல முடியுமா? நான் கர்த்தரோடு நான் மரித்தேன், ஆனால் எழும்பி கர்த்தரோடு அங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? இந்த ஒரு 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 அந்த நம்பிக்கை நமக்குள்ளார இருக்குமானால் அதுதான் பெரிய ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இது எப்படி நம்ம பெற்றுக்கொள்கிறோம்? இது நம்மளால கிடைத்தது அல்ல. இது கிருபையினால நாம் விசுவாசிக்கிறோம். தேவன் நமக்கு உண்டுன்னு விசுவாசிக்கிறோம். தேவன் நமக்காக மரித்தார்னு விசுவாசிக்கிறோம். அவருடைய ரத்தத்தினால நாம் கழுவப்படுகிறோம். இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு விசுவாசமான வாழ்க்கை. அதான் சொல்லியிருக்காரு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அதனால ஒருவரும் மேன்மை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானது அல்ல. இது ஒருவேளை எபேசு திருச்சபைக்கு எழுதப்பட்டிருந்தாலும் அந்த ஜனங்கள் ஒருவேளை பெருமையா இருந்தாங்க, அதனால அவங்களுக்கு எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொன்னாலும், நமக்கு இன்னைக்கு சொல்லப்படுகிற காரியம், நாம் இன்னைக்கு கர்த்தருக்குள்ளால இருக்கிறோம்னா, நாம் ஏதோ பிரயாசப்பட்டு, நான் ஏதோ பைபிளை படிச்சேன், நான் இப்படி ஜெபம் பண்ணேன், அதனாலதான் கர்த்தர் என்ன இப்படி வச்சிருக்கிறாரு அப்படின்னு மேன்மை பாராட்டுகிறது அல்ல. கிருபையினால மாத்திரமே. அதனால கர்த்தரை அறியாம இருக்கிறவர்களை பார்த்து நாம் ஒரு போதும் நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம தாழ்வா நினைக்க கூடாதுன்னா அவங்கள போற்றி புகழணும்னு நான் சொல்ல வரல. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்படும். ஏன்னா நம்மளும் ஒரு நாள் இதை புரியாம தானே இருந்தோம். நமக்கும் எத்தனையோ ஊழியக்காரர்கள் சொல்லியிருப்பாங்க, நம்ம காதுல கேட்காம எத்தனை நாள் இருந்தது உண்டு. எத்தனை நாள் நம்ம அதை கேட்டிருப்போம். அது நமக்கு அது ஒரு பெரிய காரியமாவே நம்ம இருதயத்துல போயிருந்திருக்காதே, அப்படி போகாம இருந்திருக்குமே. அப்படி இருந்த நம்மை கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, இன்னைக்கு கர்த்தர் என்ன செய்திருக்காரு? நம்மளை அப்படியே எல்லாம் புரியும்படியா வைத்திருக்கிறார் இல்லையா? நமக்கு இப்ப கேட்கறதெல்லாம் புரியுது இல்லையா? நம்ம கேட்க வசனத்தை கேட்க நம்ம செவிகளை கொடுக்க இப்ப புரியுது இல்லையா? நமக்கு கர்த்தரை புரிந்து கொள்கிறது அதுவே பெரிய பாக்கியம். ஏன் மற்றவங்களுக்கு புரிய மாட்டேங்குது? அதுதான்
நிறைய பேருக்கு புரியலையே. அதனால அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்னா ஜெபிக்கணும். ஆண்டவரே அவங்களுக்கும் புரிய வைங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க தான் கடமைப்பட்டிருக்கோம். இந்த நம்ம பெரிய வித்வான்கள் அல்ல, நம்ம பெரியவர்கள் அல்ல, நம்ம ரட்சிக்கப்பட்டது கர்த்தருடைய கிருபையினால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யிருக்கு அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. அதனாலதான் நம்ம இப்படி இருக்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்க, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராயிருந்து மாம்சத்தின் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களாய் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நம்ம எப்படி இருந்தோம்? முன்னே தூரமா இருந்தோம். முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அவருடைய ரத்தத்தினாலேன்னா அவருடைய ரத்தத்துல நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுனால நாம் சமீபமாயிருக்கிறோம். அதுதான் ஐஸ்வர்யம். அதுதான் ஐஸ்வர்யம். கர்த்தருடைய ரத்தம் எல்லாருக்காகவும் சிந்தப்பட்டது, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்காகவும் சிந்தப்பட்டது. ஆனா எத்தனை பேர் அதை புரிந்து கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேர் புரிந்து கொண்டிருக்கிறாங்க? இதுதான் முக்கியம். இதை புரிந்து கொள்ளாதபடிக்கு நம்ம இருப்போமானால் நம்ம என்ன செய்யலைன்னா அந்த ஐஸ்வர்யத்தை இன்னும் பெற்றுக்கொள்ளலன்னு அர்த்தம். கர்த்தருடைய ரத்தத்தை அதை நீங்க நல்லா யோசிப்பா. நான் 2 வாரமா, போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் யெரொபெயாமை கர்த்தர் உயர்த்தினது எப்படி, ஆனா யெரொபெயாம் என்ன செஞ்சான், இதை நீங்க திங்க் பண்ணி பாருங்க. ஏன்னா அடுத்தவங்களை குறித்து சொல்லும் போது அடுத்தவங்களுக்கு குற்றத்தை நம்ம ஈஸியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்ல. அதுல இருந்து நமக்கிட்ட அந்த குற்றம் இருக்கான்னு பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம ஈஸியா அவங்க குற்றம் செய்தார்கள்னு சொல்லிடுவோம். ஏன்னா இவ்வளவு காரியங்களை பார்த்தாங்க, ஆனாலும் அவங்க வழி விலகி போனாங்களேன்னு. நமக்கு கர்த்தர் எத்தனையோ காரியங்களை செஞ்சிருக்காருன்னு கேட்டா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டோம், நம்ம புரிஞ்சுக்கவே மாட்டோம். அதான் சொல்றது, யாரு கர்த்தர் எனக்கு இவ்வளோ செஞ்சிருக்கிறாரு, இவ்வளோ பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்றாங்களோ கண்டிப்பா அவங்க கர்த்தர்கிட்ட நன்றி உள்ளவர்களா இருப்பாங்க. கண்டிப்பா அவங்க கர்த்தர்கிட்ட நன்றி உள்ளவர்களா இருப்பாங்க. சரியா? அந்த ஒரு நன்றி உணர்வு தான் என்ன செய்யுது, கர்த்தருக்குள்ளால வரும். எப்ப நம்முடைய குறைகளை நம்ம உணர்கிறோமோ, உணர அதான் சொல்லிருக்கோம்ல, யாருக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் என்ன செய்வாங்க, கர்த்தர்கிட்ட அதிக அன்பா இருப்பாங்க. நீங்க இயேசு ஊழியம் செய்த நாட்கள்லயும் கர்த்தருடைய பாதத்துல பரிமள தைலத்தை கொண்டு உடைத்து ஊற்றின பெண் யாருன்னு கேட்டா பாவியான ஒரு ஸ்திரீ. அவர் சொல்ற அதிக பாவம் எனக்கு மன்னிக்கப்பட்டது. அவ புரிஞ்சிருக்கா, எனக்கு இவ்வளவு பாவம் இருந்துச்சு நான் மன்னிக்க. மற்றவர்களுக்கு அது புரியல, நான் நல்லவர்கள் அப்படின்ற ஒரு எண்ணம், அந்த நல்லவர்கள் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளால இருக்குமானால் நம்ம கர்த்தர்கிட்ட அன்பு செலுத்த முடியாது. அந்த நல்லவர்கள் அப்படிங்கிறது இல்ல, நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த அங்கீகாரம் நமக்குள்ளால இருக்குது. அது எவ்வளவு விலையேறப்பட்டது, எவ்வளவு விலை கொடுத்து நம்ம வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இதுதான் முக்கியம். எவ்வளவுத்துக்கு உண்மையிலே சொல்ல, கிரயத்துக்காக கொல்லப்பட்டிருக்கோம். கிரயம்னா சும்மா உள்ள கிரயம் இல்ல, பரிசுத்தரின் ரத்தம். பரிசுத்தர் யாருன்னா இந்த உலகத்தை படைத்தவரின் ரத்தம். அது உலகத்தை படைத்தவரின் ரத்தம். இன்னைக்கு பாருங்க, யாரோ ஒரு ஆள் இந்த உலகத்துல நமக்கு ஏதோ ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு காரியத்துல ஒரு இக்கட்டான நேரத்துல ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணிருப்பாங்க, நம்ம மறக்கவே மாட்டோம் இல்லையா? நம்ம அவங்கள மறக்க மாட்டோம் இல்லையா? நம்ம சொல்லுவோம், அன்னைக்கு இவங்க ஹெல்ப் பண்ணாங்க, அன்னைக்கு இவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எவ்வளவு நன்றியோட இருக்கிறோம். ஆனா எப்படி இந்த உலகத்தின் மக்கள் கிட்ட நன்றியா இருக்கிற நாம் அந்த ரத்தத்துக்கு இவ்வளவு மதிப்பு கொடுத்துருக்குறோமா? எவ்வளவு புறம்பா இருந்த நம்மளை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரே அப்படின்னு நினைச்சு நாம் நன்றி உள்ளவர்களா இருக்கிறோமா? அந்த நன்றி நமக்கு உள்ளத்துல இருக்குமானால் நாம் ஐஸ்வர்யவான்கள். அந்த நன்றி நம்முடைய இருதயத்துல இருக்குமானால் நாம் ஐஸ்வர்யவான்கள். இந்த நன்றி நமக்குள்ளால இருக்கணும், இந்த எண்ணம் நமக்குள்ளால இருக்கணும், இந்த மீட்பின் ரகசியம் நமக்கு தெரியணும். இதுதான் மீட்பு, இதை பெற்றுக்கொண்டால் தான் அது கரெக்ட் அப்படிங்கிற ஒரு காரியம் நமக்குள்ளால இருக்குமானால் அதுதான் என்னது முக்கியமான ஒரு காரியமா இருக்குது. நீங்க எபேசியர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க, அதுல சொல்லியிருக்கோம், கிறிஸ்துவின் அன்பின் 18ஆம் வசனத்துல சொல்லியிருக்கோம் பாருங்க, சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். பவுல் திருப்பியும் சொல்றாரு, எதுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன்?
அவருடைய அன்பை புரிந்து கொள்ளுங்க. அவருடைய அன்புக்கு ஆழம், அகலம், நீளம், உயரம் என்னங்கிறது நாம் புரியணும். புரிந்தால்தான் அந்த நன்றி உணர்வு நமக்குள்ளால வரும். நம்ம யோசிச்சு பார்ப்போம். இதுதான் நீங்க யோசிச்சு பாருங்க. இப்படி நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லாவற்றையும் படைத்த தேவன், எல்லாவற்றையும் சர்வ உலகத்தையும் படைத்த தேவன் நமக்காக, எனக்காக இந்த உலகத்துல வந்து இவ்வளோ அடிகளை பட்டு தன்னுடைய ரத்தத்தை எல்லாம் சிந்தி அந்த துப்பல்கள், மற்றவருடைய அந்த காரல்கள், உமிழ்கள் எல்லாவற்றையும் பட்டு எவ்வளோ வேதனைகளை செய்வர். ராஜாவா இருக்கான், உன்னை நீ என்ன செய்துக்கோ, நீ உன்னையே நீ ரட்சித்துக்கொள், இப்படிலாம் கேவலமான பேச்சுக்கள் எல்லாவற்றையும் கேட்டு சகித்து கொண்டிருந்தாரு. யாருக்காக? எனக்காக. அப்படிங்கிறத நம்ம நினைச்சா மட்டும்தான் அவருடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் என்னங்கிறத நம்மளால ஜஸ்ட் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அதை உணர்ந்து கொள்ளாத எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க, எத்தனை பேர். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு செஞ்சா அவர் வேணும், அப்படி இல்லையா அவர் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. இதை பத்தி யோசிக்காத எத்தனை பேர் இருக்கிறாங்க, இதை பத்தி தெரியாத எத்தனை பேர் இருக்காங்க. கிறிஸ்தவர்கள், நான் வேற யாரையும் குறித்து சொல்லல, கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் இதை தெரியாதபடிக்கு இருக்கிறாங்க. ஏதோ ஆண்டவர் செய்ய வேண்டியது செஞ்சாரு, ஏதோ அவருக்கு கடமை அவர் செய்யாரு. சில பிள்ளைகள் சொல்லுவாங்கல்ல, அம்மா அப்பா செய்யணும், அவ்வளவுதான், அவங்க பெற்றிருக்காங்க, அவங்க செய்யணும், அந்த மாதிரி. அப்படி அல்ல, அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது இல்லையா? அதே மாதிரிதான் கர்த்தர் நமக்காக எல்லாருக்காகவும் தான் ரத்தம் சிந்தினாரு. அந்த ரத்தத்தின் கிரயத்தை, அந்த ரத்தத்தின் மதிப்பை உணர்ந்து யார் யார் உள்ள வர்றாங்களோ அவர்கள் தான் ஐஸ்வர்யவான்கள். அந்த ஐஸ்வர்யம் நமக்குள்ளாலே இருக்கணும். அவர் சொல்ற, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நாம் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நம்ம சொல்லுவோம், நாம் வேண்டிக் கொண்டதற்கு மேலாக கர்த்தர் தந்தார் அப்படின்னு சொல்லுவோம். எதை தந்தார்? நம்ம இந்த வசனத்தை எப்படி சொல்லுவோம்? நம்ம வேண்டிக் கொண்டோம், நான் நினைக்கிறதுக்கு மேலான காரியத்தை கர்த்தர் செஞ்சாரு அப்படின்னு. நம்ம வேண்டிக் கொண்டது, நம்ம உலக காரியத்தை வேண்டிக் கொண்டுட்டு சொல்லுவோம், இந்த வசனத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா நாம் நினைக்கிறதற்கும் நாம் வேண்டிக் கொண்டதற்கும் மேலாக கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார். நமக்கு தெரியாது அவருடைய அன்பு ஆழம், நீளம், உயரம் என்னங்கிறது நமக்கு தெரியல. அதெல்லாம் தாண்டி கர்த்தர் என்ன செய்திருக்காருன்னா நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார், உண்மையிலேயே உயர்த்தி வைத்திருக்கிறார். இந்த மேன்மையை நம்ம புரிந்து கொள்வோமானால் மாத்திரமே நாம் என்ன செய்யறோம்னா ஐஸ்வர்யவான்களாக நாம் காணப்படுவோம். சரி, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அவருடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பரிபூரண நிச்சயத்தை எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் உரியவர்களாக வேண்டும் என்றே இப்படி விரும்புகிறேன். இந்த ஐஸ்வர்யம் பிதாவும் குமாரன் கிறிஸ்துவுக்கும் உள்ள ஐக்கியம் எப்படியோ அதே போல இயேசுவுக்கும் நமக்கும் ஒரு ஐக்கியம் இருக்கிறது. அந்த ஐக்கியத்தின்படி நாம் பிதாவுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் இல்லையா? A = B, B = C, therefore A = C. அந்த மாதிரி பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் எவ்வளவு ஒரு ஐக்கியம் இருக்கிறதோ அதே போல கிறிஸ்துவுக்கும் நமக்கும் ஒரு ஐக்கியம் இருக்கிறது. அந்த சகோதர சிநேகம் இருக்கிறது, அந்த ஐக்கியம் இருக்கிறது. அந்த ஐக்கியத்தின் மூலமாக நாம் யாருடைய இன்ஹெரிட்டன்ஸா மாறுறோம், யாருடைய பிள்ளைகளாக மாறுறோம்? பிதாவுடைய பிள்ளை. இந்த மேன்மையை நாம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஐஸ்வர்யத்திற்கு உரியவர்களாக வேண்டும், அந்த ஐஸ்வர்யத்திற்கு நீங்கள் உரியவர்கள் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. சரியா? அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, இவ்வுலகத்துல இருக்கிற ஐஸ்வர்யவான்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். இந்த உலகத்துல இருக்கிற ஐஸ்வர்யவான்கள் எப்படி நிலையற்ற ஐஸ்வர்யத்துல நம்பிக்கையா இருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டிலையும் நிரூபத்திலையும் அவர் சொல்லியிருக்கிறார், இவ்வுலகத்தின் ஐஸ்வர்யவான்கள் இருமாப்புள்ள சுந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. இனி ஒரு காரியம் சொல்றேன், இன்னொரு காரியம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் தரித்திரரை மாற்றி இருக்கிறாராம். விசுவாசத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் தரித்திரரை மாற்றி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? யாரே? விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவங்களா யாரை வைத்திருக்கிறாரு? தரித்திரரை.
ஏன் தெரியுமா? எனக்கு அது ரொம்ப பிடிச்ச வசனம். என்ன தெரியுமா? அவங்களுக்காக பேசுகிறதுக்கு யாருமே இல்லை, அவங்களுக்காக செலவு பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அவங்க எல்லாத்துக்கும் கர்த்தரை தான் நம்பி இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் கர்த்தரை தான் நம்பி இருப்பாங்க. அவங்களுக்கு யாரும் இல்லை, நமக்கு ஆள் இருக்குதுன்னா ஆளை நம்பி இருப்பாங்க. ஆள் இல்லாதவங்க, தரித்திரருக்கு யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு போக மாட்டாங்க. வாஞ்சியோட யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா திருப்பி கிடைக்காது, திருப்பி அவங்க கிட்டேருந்து கிடைக்காது. அதனால என்ன செய்ய மாட்டாங்க, ரொம்ப அவங்களுக்காக, தரித்திரருக்காக யாருமே ஃப்ரெண்ட்ல போக மாட்டாங்க. ஆனா கர்த்தர் அவங்களுக்காக என்ன செய்வாரு, இருப்பாரு. தரித்திரரை என்ன செய்யறாரு, விசுவாசத்துல ஐஸ்வர்யவான்களா வைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஒன்னும் யோசிப்போம். கொரோனா பீரியட்ல நீங்க பாருங்க, நம்முடைய விசுவாசம் யார் மேல இருந்துச்சு? கொரோனா பீரியட்ல நம்முடைய விசுவாசம் யார் மேல இருந்துச்சு? நான் இப்போ அந்த டிஃபரன்ஸை சொல்லித்தரேன். அப்ப நமக்கு தெரியும் நம்முடைய விசுவாசம் ஐஸ்வர்யத்துக்கு மேல போகுதா இல்ல கர்த்தர் மேல இருக்கிறதா அப்படிங்கிறத நான் சொல்றேன். கொரோனா பீரியட்ல ஒரு காய்ச்சல், ஒரு கோல்டு வந்துச்சுன்னா எத்தனை பேர் என்கிட்ட காசு இருக்கு அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போயிருக்க மாட்டோம் இல்லையா? ஏன்னா பிடிச்சவங்க போட்டுருவாங்க, கொரோனான்னு பிடிச்சு வச்சிருவாங்க. காய்ச்சல் இருந்தாலும் தொண்டை வலி இருந்தாலும் யாருமே வெளியே சொல்லியிருக்க மாட்டோம். என்ன செய்திருப்போம், ஏதோ கஷாயத்தை போட்டு குடிச்சிட்டு ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்டுருப்போம். இன்னைக்கு ஒரு காய்ச்சல், ஒரு கோல்டு வரட்டும், எத்தனை பேர் ஆண்டவரேன்னு கூப்பிடுறோம், எத்தனை பேர் எடுத்துட்டு ஓடுறோம் ஹாஸ்பிட்டலுக்கு? சேம். யோசிச்சு பாருங்க. இதுதான் நம்முடைய விசுவாசம். ஆனா தரித்திரர் இன்னைக்கும் எப்படிதான் இருப்பாங்கன்னா கர்த்தரை நம்பி இருப்பாங்க. ஏன்னா காசு இருக்காது, காசு இல்லை அவங்க கிட்ட, ஆள் பலம் இல்லை, கர்த்தரை நம்பி இருப்பாங்க. இதுதான் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் கர்த்தரை வைத்திருக்கிறார். நம்ம இன்னைக்கு சொல்லுவோம் நான் கர்த்தர்கிட்ட தான் நம்பிக்கையா இருக்கிறேன்னு. ஆனா நம்ம கிட்ட காசு இருந்துச்சுன்னா எதனாலும் நம்ம செய்வோம் தெரியுமா? நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? கர்த்தர் காசை தந்திருக்காரு, இதுக்கு தானே தந்திருக்காருன்னு. அப்ப கொரோனா டைம்ல காசு அதுக்காக தரலையா? அதுக்காக நான் ஹாஸ்பிட்டல் போகணும் நான் சொல்லலை, போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை, போங்க. ஆனா கர்த்தர் கிட்ட கேட்டுட்டு கர்த்தர் வச்சுட்டு அப்போ அந்த விசுவாசத்தை செக் பண்ணி பாருங்க. விசுவாசத்தை செக் பண்ணி பார்ப்போம். நம்முடைய விசுவாசம் யார் மேல இருக்குது? முடியாத கட்டத்துக்கு போறோம், எல்லாரும் போறோம். முடியாத கட்டத்துக்கு கொரோனா டைம்ல எல்லாரும் போக தான் செஞ்சாங்க. ஆனா இனிஷியலா எடுத்த உடனே முதல்ல போய் ஹாஸ்பிட்டல்ல வாங்கிடுவோம் அப்படின்னா காசு கையில இருந்துன்னா போவோம் தெரியுமா? அதை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். காசு கையில இருந்ததுன்னா நம்ம எடுத்த உடனே ஹாஸ்பிட்டல் போவோம். இல்லைன்னா முழங்கால் போடுவோம், ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஒரு கஷாயத்தை குடிச்சிட்டு ஆண்டவரே சுகம் கொடுங்கன்னு கேட்போம். இந்த விசுவாசம் நமக்குள்ள ஐஸ்வர்யம் வரும்போது மாய்ந்து போகிறதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இதை நம்ம செக் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும் கண்டிப்பா நமக்குள்ளால என்ன காரியம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் தான் நமக்குள்ள இருக்குதுன்னா நாமும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்காம ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன். எல்லா காரியத்தையும் நம்ம திங்க் பண்ணி பார்ப்போம். நம்முடைய விசுவாசம் யார் மேல இருக்கிறது? நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திட்டு இருக்கிறோம். கண்டிப்பா நான் ஹாஸ்பிட்டல் போகாதீங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. ஹாஸ்பிட்டல் போகலாம், கண்டிப்பா வியாதிஸ்தனுக்கு வைத்தியம் தேவை. ஆனா அன்னைக்கு நம்ம கர்த்தர்கிட்ட எவ்வளவு விசுவாசம் வச்சிருந்தோம்? அன்னைக்கு நம்ம எப்படி இருந்தோம்? கொரோனா பீரியட்ல நம்ம எப்படி இருந்தோம்? ஒரு காய்ச்சல், தலைவலி, தொண்டை வலினா எப்படியோ ஆண்டவரே சரி பண்ணி தாங்கன்னு கேட்ட நம்மளுக்கு ஏன் இன்னைக்கு கேட்க முடியாது? ஹாஸ்பிட்டல்ஸ் இன்னைக்கு பெருகி கொண்டே இருக்குதே, எங்க போனாலும் நிறைய ஜனங்கள் இருந்து கொண்டே இருக்கிறாங்களே. இதெல்லாம் காரணம், ஒரு காரணம் நாமும் கூட எதுக்குனாலும் ஹாஸ்பிட்டல்ஸ்ல காட்டிடுவோம், எதுனாலும் செஞ்சிருவோம். நம்ம பார்க்க வேண்டாம்னு உண்மையிலே சொல்ல. இன்னைக்கு எத்தனை பேர், நான் சொல்றேன், ஒரு 40 இயர்ஸ் தாண்டியாச்சுன்னா நீங்க வந்து ஃபுல் பாடி செக்அப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஃபுல் பாடி செக்அப் பண்ண எல்லாருமே நீண்ட நாள் வாழுகிறாங்களான்னு கேட்டா இல்ல. நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்க, எக்ஸசைஸ்டு பாடியா இருங்கன்னு சொல்லுவாங்க. எத்தனை எக்ஸசைஸ்டு பாடி பீப்புள் எப்பன்னு இல்லாம மரித்து போகிறாங்க இல்லையா? ஆனா எல்லாமே கர்த்தருக்குள்ளதான் இருக்கு. மல்கியால கர்த்தர் சொல்லியிருப்பாரு, ஆரோக்கியம் கர்த்தருக்குள்ளால இருக்கிறது. ஆரோக்கியம் அவர்கிட்ட இருக்கு. அவருடைய செட்டைகளின் கீழே வருகிறவர்களுக்கு ஆரோக்கியம் உண்டுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆரோக்கியம் உண்டு. எவ்வளவு நாள் கர்த்தர் நம்மை வைத்திருக்கணுமோ அவ்வளவு நாள் கர்த்தர் வைத்திருப்பாரு. அந்த நம்பிக்கை நமக்குள்ளால இருக்கணும். நம்ம அது ஞானமா என்ன செய்யணும்? முதல்ல கர்த்தர்கிட்ட போகணும். கர்த்தர்கிட்ட போகும்போது கர்த்தர் என்ன செய்வார்னா நமக்கு அந்த காரியத்தை சரி பண்ணி தருவார். நமக்கு அந்த நேர்த்தியான வழியில நடத்துவாங்க. சரியா? இந்த ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்வோம். எப்படி நம்ம விசுவாசம் கொரோனா பீரியட்ல இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு, இதை நம்ம திங்க் பண்ணி பார்ப்போம். திங்க் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரியும் அந்த விசுவாசம், அந்த வித்தியாசம் நமக்கு தெரியும்.
நமக்கு அந்த விசுவாசம் தெரியும், நம்ம எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கிறோங்கிறது தெரியும். சரியா? இனி ஒரு காரியம் நம்ம பார்ப்போம். வெளிப்படுத்தின 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, வெளிப்படுத்தின 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்லியிருக்கோம். சிமிர்னா சபைக்கு கர்த்தர் சொல்லுவாரு, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதர் இல்லாமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ போடுகிற பாடுகளை குறித்தும் எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்கள் சிலரை காவலில் போடுவார். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையாயிரு. நிறைய கஷ்டங்கள் உண்டு, நிறைய உபத்திரவங்கள் உண்டு. ஆனா நீ என்ன செய்? மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லிட்டு சிமிர்னா சபைக்கு கர்த்தர் சொல்றாரு. கடைசியாக லவோதிக்கேய திருச்சபைக்கு கர்த்தர் சொல்ற காரியம். லவோதிக்கேய திருச்சபையில வெளிப்படுத்தின 3ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வரைக்கும் உள்ள வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. 17 லவோதிக்கேய திருச்சபையில, இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். யார்கிட்ட சொல்றாரு? லவோதிக்கேய திருச்சபை. நம்ம தான் லவோதிக்கேய திருச்சபையின் அந்த காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து சொல்றார், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறபடியால் நீ என்ன செய்யற? இவ்வளோ காரியங்கள் உனக்கு இல்லாம இருக்கு, ஆனா நீ என்ன சொல்ற? நான் ஐஸ்வர்யவானா இருக்கிறேன். நம்மளும் சொல்லலாம், நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம் நம்ம சொல்றோம் இல்லையா? நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோமா? உண்மையிலே மீட்கப்பட்டிருக்கிறோமா? அப்படி நம்ம மீட்கப்படலை. நான் இங்கே சொல்லியிருக்கேன், நான் சொல்றாரு, நீ ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். நீ ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்தி கொள்ளுகிறதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கி கொள்ளவும். என்ன செய்? நான் அந்த பொன்னால நெருப்புல புடம்படுபோடு அந்த சோதனையில ஜெயிக்கிறதற்குள்ள பலனையும், நீ உன்னுடைய நிர்வாணம் தெரியாம இருக்கிறதற்கு நீ ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீ என்ன செய்ய? என்னட்டேந்து வாங்கிக்கொள். என்கிட்ட என்ன செய்? வாங்கிக்கொள். நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். உன் கண் பார்க்கிறது எல்லாவற்றின்படியும் நீ செய்வாயானால் இந்த மீட்புக்குள்ளால நீ இருக்க முடியாது, இந்த மீட்பாகி ஐஸ்வர்யத்துக்குள்ளால நீ இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு. சரியா? அப்படி நான் உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. ஒருவேளை கர்த்தர் நம்மகிட்டே இதான் சொல்றாரு, நான் நேசிக்கிறேன், உங்களை நேசிக்கிறனால நான் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு அப்படின்னு சொல்றாரு. அதுதான் சொல்றாரு, ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு, நான் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஏன்னா நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்றாரு பாருங்க, இதோ வாசற்படி. இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், எவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணு. யார் ஒருவன் நம்மோட போஜனம் பண்ணுவாங்க? நம்ம கூட ரொம்ப ஐக்கியமா இருக்கிறவர்கள் நம்மோட போஜனம் பண்ணுவார்கள். கர்த்தர் நம்மோட போஜனம் பண்ணுவார். இந்த போஜனம் அப்படின்னு சொல்ற போது அழகா ஒரு காரியத்தை அந்த போஜனம் பண்ணும்போது அது என்ன செய்யணும்? நமக்குள்ளால டைஜஸ்ட் ஆகணும் இல்லையா? அந்த போஜனம் நமக்குள்ளால டைஜஸ்ட் ஆகணும். அதான் முதல்ல சொல்லியிருக்கு, நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தா டைஜஸ்ட் ஆகாம இருக்கிறத வாந்தி வரும் இல்லையா? வாந்தி பண்ணு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு இல்லையா? அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அந்த டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்றவர் தான் ஆவியானவர். நமக்குள்ள வசனத்தை ஒவ்வொன்றும் சொல்லி தந்து இப்படி நடன்னு கற்று தருகிறவர் தான் யார்? நம்ம கூட இருந்து அந்த வசனமாகிய போஜனத்தை, ஆவிக்குரிய வளர்ச்சியை நமக்குள்ள தருகிறவர் தான் அந்த பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நம்ம இந்த இதுல நம்ம ஓடும் போதுதான் நம்ம என்ன செய்ய முடியும்னா அந்த நித்தியத்துக்கு நேராக நம்ம போக முடியும். சரியா? இப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யம், இந்த மீட்பின் ஐஸ்வர்யத்தை, இந்த ரட்சிப்பின் ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? இதை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப சிந்தித்து பார்க்கறதுக்கு நம்ம அழைக்கப்படுகிறவர்களா இருக்கிறோம். இந்த ஐஸ்வர்யம் நமக்குள்ளால இருக்குமானால் நாம் எப்போதும் சந்தோஷமா இருக்க முடியும். எப்போதும் சந்தோஷமா இருக்க முடியும். கட்டாயம் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வசனம் சொல்லுது. சரியா? இந்த மாதிரி காரியங்கள் நமக்குள்ளால கண்டிப்பாக இருக்கணும். இந்த காரியங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். எபேசியர்ல நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டோம். எது ஐஸ்வர்யம் அப்படிங்கிறத கற்றுக்கொண்டோம். எதுல நம்ம வளரணும், பவுலுடைய ஜெபம் எப்படி இருந்தது, நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது, எந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கும் போது எந்த காரியங்கள் எல்லாம் சேர்த்து நமக்கு கிடைக்கும், இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இதே மாதிரி நான் சொன்னேன், ஆபிரகாம் ஒரு ஐஸ்வர்யவானா இருந்தான். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், ஆபிரகாம் ஐஸ்வர்யவான், யோசபாத் ஐஸ்வர்யன், ஆபிரகாமுடைய பிள்ளை ஐஸ்வர்யான், எல்லாரும்
ஐஸ்வர்யவன், தாவீது ஐஸ்வர்யவனா இருந்த, சாலோமன் எல்லாருமே என்ன சொன்னாங்க? ஐஸ்வர்யத்தின் மேல கண்ணை வைக்காதீங்க, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பி இருக்கிறாதீங்க, கர்த்தரை நம்பி இருங்க அப்படின்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. இன்னைக்கு பாருங்க, நம்ம எபிரேயர் ஆபிரகாமின் ஐஸ்வர்யம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னு சொன்ன உடனே எல்லாரும் சொல்றது என்னது? அவருடைய இந்த உலக ஆசீர்வாதத்தை தான் சொல்லுவாங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரைக்கும் உள்ள வசனங்கள், 13 16 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். தனக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்திலிருந்து என்ன செய்யறாரு? புறப்பட்டு போறாரு. நமக்கும் கானான் அப்படின்னு சொல்லிட்டு பரம கானான் ஆகிய அந்த இடத்துக்கு நம்ம பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறோம். நமக்கு தெரியுதோ தெரியலையோ, நம்ம இந்த இடத்துலயே உட்கார்ந்து இருக்கிறோம் இல்ல, நம்ம பிரயாணப்படுகிறோமா இல்ல இந்த இடத்துலயே அப்படியே பிடிச்சுக்கிட்டு இருக்கோமா? நம்ம ஆவியில நம்ம கர்த்தருக்காக ப்ரிப்பேர் ஆயிட்டே இருக்கிறோமா இல்ல இங்கதான் நான் இருப்பேன் அப்படின்னு நம்ம பிடிச்சுக்கிட்டு இருக்கோமா? ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? விசுவாசத்தினால அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல் சஞ்சரித்து, அந்த இடத்துல அவர் பரதேசியை போல சஞ்சரித்தார். எவ்வளோ ஐஸ்வர்யங்கள் எல்லாம் இருந்துச்சு. ஆனா சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தருக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். அவர் வாழ்ந்த நாட்கள்லையும் நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் கட்டி இருந்தாங்க. ஆனா அவர் கூடாரங்கள்ல குடியிருந்தார். கூடாரங்கள் என்ன? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடம். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்காக அவர் காத்திருந்தார். அவர் அந்த மேலான காரியங்களுக்காக அவர் என்ன செய்திருக்கார்? காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். டைம் இல்லை, நான் இன்னொரு வசனம் சொல்றேன். 15-16 அந்த வசனம். தான் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. நமக்கு எதுக்கு சமயம் கிடைக்கும் தெரியுமா? எதை நம்ம விரும்புகிறோமோ அதை நம்ம செய்யறதுக்கு நமக்கு டைம் இருக்கும், நமக்கு எல்லாமே இருக்கும். நம்முடைய இருதயம் என்ன சொல்லுதோ அதற்கு எல்லாத்துக்கும் சமயம் இருக்கும். ஆனா எது நம்முடைய இருதயம் விரும்பலையோ அதுக்கு டைமே இருக்காது. அதான் சொல்லி அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா தான் விட்டு வந்த இடத்துக்கு போயிருந்திருக்குமே, அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அவர்களுக்கும் கர்த்தர் என்ன செய்யறார்? ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்றது இந்த காரியங்கள் அல்ல. பரம தேசத்தை அவர் கண்டார். பரம தேசத்தை அவர் தூரத்திலிருந்து பார்த்து என்ன செய்தார்னா அந்த தேசத்துக்காக தான் அவர் என்ன செய்தார்? இந்த உலகத்துல வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். இதே மாதிரி பவுலா இருக்கட்டும், பேதுருவா இருக்கட்டும், கர்த்தருடைய சீஷர்கள் யாரா இருக்கட்டும், ஸ்தேவானா இருக்கட்டும், ஸ்தேவான் என்ன செய்தாரு? எப்படி அவங்க அந்த மரிக்கும் போது சந்தோஷமாக, கொலை செய்யும் போது சந்தோஷமாக அவங்களால மரிக்க முடிஞ்சிச்சு? கர்த்தர் பரலோகத்துல எழுப்பி நிற்கிறாரு அப்படிங்கிறது அவங்க கண்கள் காணுது. உங்க கண்கள் துறக்கப்பட்டு காணுது. இந்த கண் இருந்தா மாத்திரம்தான் அந்த சந்தோஷத்தை நாம் என்ன செய்யணும்னா நிலை நிறுத்தி கொள்ள முடியும். அந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை மிஷினரிஸ் அதே மாதிரி இன்னைக்கும் இருக்கிறாங்க. எத்தனை மிஷினரிஸோட பிள்ளைகள் கொல்லப்படுகிறாங்க, அழிக்கப்படுகிறார், குடும்பங்கள் அழிக்கப்படுது. நம்ம இன்னைக்கு குடும்பம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா மிஷினரிஸோட வாழ்க்கை அப்படி இல்லை. அவங்க தங்களையும் கொடுத்து, தங்களுடைய பிள்ளைகளையும் கொடுத்து, தங்களுடைய குடும்பத்தையும் கொடுத்து தான் இன்னைக்கு காஸ்பல் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எத்தனையோ இடத்துல அடிக்கப்படுறாங்க, நொறுக்கப்படுறாங்க. அவ்வளோத்துக்கு நம்ம செய்யலைன்னாலும் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டவர்களா நம்ம இருப்போம். நம்முடைய கண்கள் நம்ம எதுக்கு இன்னைக்கு ஆலயத்துக்கு போறோம்? நம்ம எதுக்காக இந்த வார்த்தைகளை கேட்கிறோம்? எதற்காக நம்ம வசனத்தை வாசிக்கணும்? நம்ம இன்னைக்கு கர்த்தருக்குள்ளால இருக்கிறோம். நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும் இந்த காரியங்களை. எது ஐஸ்வர்யம் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும். எது ஐஸ்வர்யம் நம்ம சொல்லி கொடுத்தாதான் தெரியும். அல்ல நம்ம வாழ்ந்து காமிக்கணும். அவ்வளோ சந்தோஷமா நம்முடைய வாழ்க்கை இருக்குதா? நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமா கர்த்தருக்குள்ளால இருக்குதா? அப்படி இருக்கும்போது மாத்திரம் தான் நம்ம மற்றவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம ஆதாயப்படுத்தி கொள்ளவே முடியாது. எது ஐஸ்வர்யம் அப்படிங்கிறத புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஐஸ்வர்யம் நமக்குள்ளால இருந்துச்சுன்னா, இந்த ஐஸ்வர்யத்துக்கு பங்காளர்களா நாம் இருக்கிறோம்னால் மற்ற எந்த காரியத்துக்கு நம்ம என்ன செய்ய வேண்டாம்னா கலங்கவே வேண்டாம். கர்த்தர் மற்ற காரியங்களை என்ன செய்வார்? கண்டிப்பாக பார்த்துக் கொள்வார். கர்த்தர் மற்ற காரியங்களை கண்டிப்பாக பார்த்துக் கொள்வார். சகல ஆசீர்வாதங்கள் அவங்களோடு கூட சேர்ந்திட செய்யும், நமக்கு கிடைக்கும். இதுதான் இந்த நித்திய ஆசீர்வாதம். இந்த நித்திய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். அடுத்த வாரத்தில் நம்ம எது ரகசியம் அப்படிங்கிறத அடுத்த வாரத்தில் நம்ம கற்றுக்கொள்ளலாம். இதுவே நமக்கு நிறைய இருந்துச்சு. இந்த காரியத்தை நம்ம பார்ப்போம். இந்த உலக ஐஸ்வர்யம் நம்மளை என்ன செய்யாது? ஒரு நாளும் மேலே கொண்டு போகிறது இல்லை. நம்ம
பரம கானானை சுதந்திரிக்கிறதற்கு கர்த்தர் கொடுக்கிற அந்த ரட்சிப்பின் அந்த மீட்பை நம்ம என்ன செய்வோம், பெற்றுக்கொள்வோம். அதுல வளருவோம். கர்த்தரை அறிகிற அறிவில் நம்ம என்ன செய்யணும், வளரணும். இந்த அறிவில் நம்ம வளரும் போதுதான் நாம் கர்த்தருக்குள்ளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக நாம் இருக்க முடியும் அப்படிங்கிறத நாம் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ராஜாவே, ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, எத்தனையோ பேருக்கு கொடுக்கப்படாத நல்ல பாக்கியத்தை நேர்த்து எங்களுக்கு தந்தீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா. அப்பா, உம்முடைய அன்புக்காக நன்றியப்பா. உம்முடைய இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே. நாங்கள் கற்றுக்கொள்ள அப்பா நீர் கிருபை தந்து கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி தகப்பனே ஆண்டவரே. எங்களுடைய நிலைகளை அப்பா நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எந்த நிலைமையில இருக்கிறோம், உமக்குள்ளால கர்த்தாவே சப்பா எங்களுடைய சுபாவங்கள் மாற்றப்படுகிறதா, எங்களுடைய ஜென்ம சுபாவங்கள் மாறி உம்முடைய சுபாவத்துக்குள்ளால நாங்கள் வருகிறோமா, இந்த காரியங்களை எல்லாம் சிந்திக்கப்பா நீர் கிருபை தந்தீங்களே. உமக்கு நன்றி தகப்பனே ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே ஐஸ்வர்யம்னா என்னங்கிறத கற்றுக்கொள்ளப்பா நீர் கிருபை தந்தீங்கப்பா. இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் என்ன செய்யும், இந்த உலகத்தின் காரியங்கள் எங்களை எங்க கொண்டு போகும் அப்படிங்கறதை நாங்க கற்றுக்கொள்ள கிருபை தந்தீங்க தகப்பனே ஆண்டவரே. உம்முடைய ஐஸ்வர்யமான அந்த ரட்சிப்பை ஆண்டவரே கர்த்தாவே நாங்க புரிந்து கொள்ளப்பா, நாங்க உணர்ந்து கொள்ளப்பா நீர் கிருபை தந்தீங்கப்பா. ஒரு வேளை தகப்பனே இதை நாங்கள் அறிந்து கொள்ளாதபடிக்கு இருந்திருப்போமானால் கர்த்தாவே அப்பா நீங்க எங்களோட பேசுங்க ராஜாவே ஆண்டவரே. ஒவ்வொருவரோடு பேசுங்க தகப்பனே ஆண்டவரே. கர்த்தாவே சப்பா இந்த அன்பை ஆண்டவரே நாங்கள் இந்த இரக்கத்தை தகப்பனே கிருபையினால நாங்கள் பெற்றிருக்கிறோமே தகப்பனே. ஒருவரும் அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறதற்கு எந்த அதிகாரம் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லையே தகப்பனே. அப்பா ராஜாவே உண்மை புரியாதபடிக்கு உண்மை உணராதபடிக்கு இருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆண்டவரே கடமைப்பட்டு இருக்கிறோமே தகப்பனே. ராஜாவே எங்க குடும்பத்தை உடைய கருத்துல தருகிறோம் தகப்பனே. எங்களுடைய கண்கள் திறக்கப்பட்ட ஆண்டவரே நாங்க உம்மை நோக்கி பார்க்கோம் அப்பா. உம்முடைய பரம காரியங்களை சிந்திக்கவும் அப்பா எங்களுடைய சிந்தனைகள்ல நாங்க ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளவும் அப்பா நீ கிருபை தந்தீங்களே தகப்பனே ஆண்டவரே. எங்களுடைய விசுவாசம் யார் மேல இருக்கிறதுங்கிறது ஆண்டவரே நாங்க ஆண்டவரை டெஸ்ட் பண்ணி பாக்குறதற்குள்ள ஒரு கிருபையை நீர் தந்தீங்களே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ஆண்டவரே. அப்பா எங்களுடைய விசுவாசம் தகப்பனே ஆண்டவரே அப்பா எங்களை அறியாமலே எதற்குள்ளால போகிறதுங்கிறதையும் நாங்க ஆண்டவரே அப்பா ஆராய்ந்து பார்க்க கிருபை தந்தீங்களே தகப்பனே ஆண்டவரே. இந்த எல்லாம் நாங்க பார்க்கும்போது ஆண்டவரே அநேக நேரத்துல நாங்க தவறி போகிறோம் தகப்பனே. அநேக நேரத்துல நாங்க தவறுகிறோம் தகப்பனே. உமக்குள்ளால இருக்கிறோம் என்று சொல்லியும் தகப்பனே ஆண்டவரே அந்த வெளிச்சத்துக்குள்ளால இல்லாதபடிக்கு தகப்பனே அப்பா உலக பிரகாரமாகவே நாங்க போய்கொண்டு இருக்கிறோமே ராஜாவே ஆண்டவரே. அப்பா நாங்க பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளை போல தகப்பனே நாங்க ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளை போல நாங்க வாழணுமே ராஜாவே ஆண்டவரே. ஆவியில பலனடைந்து வாழணுமே தகப்பனே. ஆவியில பலனடைந்து வாழப்பா நீர் கிருபைகளை தாங்க ராஜாவே அப்பா. அநேக ஆண்டவரே உபத்திரவங்கள் அப்பா அநேக போராட்டங்கள் ஆண்டவரே உண்டு தகப்பனே ஆண்டவரே. அப்பா நாங்க ஆண்டவரே பரம கானானை அடைகிறதற்கு ஆண்டவரே அநேக தடைகள் உண்டு தகப்பனே. அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் அப்பா வனாந்திரத்தில் ஆண்டவரே பிரயாணம் பண்ணி வரும்போது அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளுகிறதற்கு அப்பா அமலேக்கியர்கள் ஆண்டவரே எவ்வளவாய் ஆண்டவரே அப்பா போராடிய தடுத்தார்கள் தகப்பனே. அப்பா ஆண்டவர் அதே போல அநேக போராட்டங்கள் எங்களுக்கு ஆண்டவரே உண்டு தகப்பனே ஆண்டவரே. அதை தாண்டி செல்லுகிறதற்குள்ள ஆண்டவரே கிருபைகளை நீ தருவீராக தகப்பனே ஆண்டவரே. ஒருவேளை ராஜாவே ஆண்டவரே நாங்க கர்த்தாவே எங்களையே நாங்க ஏமாற்றி கொண்டிருப்போமானால் நாங்க கிறிஸ்தவர்கள் தான் நாங்க கர்த்தருடைய பிள்ளைகள் தான் என்று சொல்லி தகப்பனே அப்பா நாங்க ஆண்டவரே எங்களே ஏமாற்றி கொண்டு இருப்போம். ஆனால் தகப்பனே எங்களை ஆராய்ந்து பார்க்க நீர் கிருபை தந்தீங்களே தகப்பனே. அப்பா ஆண்டவரே இந்த வசனங்கள் இன்னும் பேசட்டும் தகப்பனே. இந்த வார்த்தைகள் இன்னும் பேசட்டும் தகப்பனே. இன்னும் பேசட்டும், ஒவ்வொருவோடு இடைபடட்டும் தகப்பனே ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் மூலமாக புதிய புதிய காரியங்களை இன்னும் தகப்பனே அறிந்து கொள்ள ஆண்டவரே நீங்க பேசி ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரையும் நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை அப்பா ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளப்பா. உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளப்பா. நீர் கிருபைகளை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றியப்பா. நன்றி ராஜாவே ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஆண்டவரே அப்பா அந்த மகா மேன்மையான கிருபை ஆண்டவரே அந்த இரக்கம் தகப்பனே அப்பா ஆண்டவரே எங்களுக்குள்ளால காணப்படட்டும் தகப்பனே அப்பா ஆண்டவரே. அந்த மகிமையான ஐஸ்வர்யம் அந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யம் ஆண்டவரே அந்த மகா மேன்மையான ஐஸ்வர்யம் ஆண்டவரே எங்களுக்குள்ளால கடந்து வரட்டும் தகப்பனே ஆண்டவரே. நாங்கள் அதை ஒருபோதும் ஆண்டவரை வீணாக நினைத்து விடாதபடிக்கு அதை குறை நாங்கள் மதிப்பிட்டு விடாதபடிக்கு தகப்பனே அப்பா ஆதி முதல் ஆண்டவரே எங்களை இதற்காக நியமித்திருக்கிறீரே தகப்பனே. அப்பா உம்முடைய திட்டத்துக்குள்ள நாங்களும் இருந்திருக்கிறோமே தகப்பனே. அதை நினைத்து தகப்பனே அப்பா மேன்மை பாராட்ட தகப்பனே எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நாங்க உண்மை அறிந்திருக்கிறோம் உண்மை உணர்ந்திருக்கிறோம் என்பதற்காக மாத்திரமே தகப்பனே ஆண்டவரே எங்களுடைய ஆத்மாவுல மேன்மை பாராட்டுதல் இருக்கணும்ப்பா. வேற எந்த ஒரு காரியத்துக்காக மேன்மை பாராட்டுதல் வந்து விடவே கூடாது தகப்பனே ஆண்டவரே.
ராஜாவே, அப்பா கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கை தகப்பனேப்பா உமக்குள்ளால கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையாகப்பா, உமக்குள்ளால ஆண்டவரே வணையப்பட்ட ஒரு வாழ்க்கையாகப்பா ஆண்டவரே, உம்முடைய சுபாவத்தை ஆண்டவரே நாங்க உணர்ந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையாக தகப்பனே, உம்முடைய சுபாவத்துக்குள்ளாலே நாங்க வருகிறதுக்குள்ள வாழ்க்கையாகப்பா காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் தகப்பனேப்பா ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 தகப்பனே, நன்றி ராஜாவே, நன்றி தகப்பனேப்பா. உமக்கு கொடான குடி ஸ்தோத்திரம் தகப்பனேப்பா ஆண்டவரே. தரித்திரரை ஆண்டவரேப்பா அப்பா விசுவாசத்துல ஐஸ்வர்யம் உள்ளவராய் மாற்றின தேவன் நீர் தகப்பனே ஆண்டவரே. அப்பா அதே போல ஆண்டவரே, ஒருவேளை தகப்பனே ஆண்டவரே, ஒருவேளை தரித்திரம் ஆண்டவரே அவங்களை உம்மிடத்துல விசுவாசிகளாக மாற்றுச்சுன்னாப்பா அதுவுமே ஒரு ஆசீர்வாதம் தகப்பனே ஆண்டவரே. அப்பா நாங்க ராஜாவே ஆண்டவரே, அப்பா உம்மிடத்துல தகப்பனே விசுவாசம் வைக்கிறதற்கு தடையாக ஆண்டவரே இந்த உலக காரியங்கள் எது எங்களுக்கு இருந்தாலும் தகப்பனே ஆண்டவரே நீங்க மாற்றி போடுங்கப்பா. உம்மிடத்துல நாங்க விசுவாசம் வைக்கப்பா, உம்மிடத்துல ஆண்டவரே அன்பு வைக்கப்பா, உம்மிடத்துல நாங்க நம்பிக்கை வைக்க தகப்பனே. மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது தகப்பனே அந்த மக்களுடைய ஆத்துமாக்களுக்காக நாங்க ஜெபிக்கப்பா ஆண்டவரே. அந்த ஆத்துமா உங்களோடு இணையும் போது தகப்பனே கண்டிப்பாக கண்டிப்பாக தகப்பனே தேவைகள் வரும்போது உம்மிடத்துல அந்த ஆத்துமா ஆண்டவரே வாஞ்சிக்குமே தகப்பனே, கேட்குமே ராஜாவே ஆண்டவரே. அந்த ஆத்மா ஒவ்வொரு ஆத்மா உம்மை நோக்கி கூப்பிட ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே நாங்க அப்படி நடத்தப்பா நீர் கிருபைகளை தாங்கப்பா. ஒவ்வொருவரையும் நாங்க அப்படி நடத்தப்பா நீர் கிருபைகளை தாங்க ராஜாவே ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்கப்பா. உமக்காக ராஜ்யத்தை கட்டாப்பா, உமக்காக ராஜ்யத்தை கட்டாப்பா. நீர் கிருபைகளை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனேப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. உண்மை அறிந்த நாங்கள் தகப்பனே மற்றவர்களுக்குமே அறிவிக்க ஆண்டவரே கடமைப்பட்டு இருக்கிறோம் தகப்பனே. ஏதோ ஒரு விதத்துல உம்முடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு தகப்பனே, உம்முடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு தகப்பனே ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை சொல்லப்பா நீர் கிருபைகளை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி தருகிறோம்ப்பா. நாளை நடக்கிற ஆராதனையப்பா உம்முடைய கரத்துல தருகிறோம் தகப்பனே. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் முழு பலத்தோடும் ஆண்டவரை உண்மை ஆராதிக்கப்பா நீர் கிருபைகளை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே அப்பா நாங்க ஆராதிக்கிற இடத்துல உமக்கு ஆண்டவரை முதலிடம் கொடுக்கணும் தகப்பனே. உமக்கு ஆண்டவரை முக்கியத்துவம் கொடுக்கணும் ராஜாவே. உம்மை நோக்கி கண்கள் பார்க்கணும் தகப்பனே. ஆராதனைக்கு வருகிற ஒவ்வொருவரும் தகப்பனே ஏதோ ஆண்டவரே என்னைக்கு வருகிறது மாதிரி வந்துட்டு போகிறதற்கு அல்ல தகப்பனே ஆண்டவரே. கர்த்தாவே இங்க வந்து உம்மை பார்க்கப்பா நீர் கிருபைகளை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஒரு புதிய இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் நீங்க கொடுங்க ராஜாவே ஆண்டவரே. ஒவ்வொருவரும் உடைய சத்தியத்தை கேட்கப்பா நீர் கிருபைகளை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி 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 ராஜாவேப்பா. நீ அப்படி செய்ய போற அன்புக்காக நன்றியப்பா. இதற்காக எங்களை முன்குறித்து எங்களை அழைத்து உடைய திட்டத்துக்குள்ளால வைத்திருக்கிறீங்களோப்பா ஆண்டவரே. புறஜாதிகளாகி எங்களையும் தகப்பனே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நீ கூட்டி சேர்த்தீங்களோ தகப்பனே. அப்பா இஸ்ரவேலுடைய ஒரு பங்கான ஜனங்களுக்கு அப்பா கடின இருதயம் வருகிறதற்கு காரணமாக இருந்த நேரத்துல அப்பா ஆண்டவரே நாங்கள் உள்ள சேர்க்கப்பட்டோமே தகப்பனே. அந்த 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 அன்பை ஆண்டவரை நாங்கள் புரிந்து கொண்டு தகப்பனே ஆண்டவரே உமக்குள்ள ஐக்கியப்படப்பா நீர் கிருபைகளை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உடைய சமூகத்தை தருகிறோம் அப்பா. இந்த இதில் கூடுகளை இணைந்து கொண்டு ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல தருகிறோம் அப்பா ஆண்டவரே. தடைகள்னால வராதவர்களே அப்பா உடைய கரத்துல தருகிறோம் அப்பா ஆண்டவரே. நம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளப்பா நீர் கிருபைகளை தாங்க அதற்குள்ள தடைகளை மாற்றி கொடுங்க தகப்பனே. அப்பா ஆண்டவரே தேவைகளோடு வந்திருக்கிறவர்களும் அப்பா உம்மிடத்திலிருந்து தேவைகளுக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளப்பா நீர் கிருபைகளை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனேப்பா. நீர் ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கம் பாராட்டுகிற தேவன் தகப்பனே, எங்கள்கிட்ட அன்பா இருக்கிற தேவன் தகப்பனே, எங்கள் மேல் கரிசனையா இருக்கிற தேவன் தகப்பனேப்பா. உம்மோடு ஐக்கியப்படாப்பா நீர் கிருபைகளை தர வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் தருகிறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. நீ பிரேசும் ஜெபத்தை ஏற்றுக்கொள் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உடமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தருடைய அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் என்னங்கிறத நாம் புரிந்து கொள்ளுகிறதற்கு நமக்கு இந்த சின்ன அறிவில் பத்தாது. அந்த அறிவில் நம்ம இன்னும் கர்த்தர்கிட்ட நெருங்குவோம். யாருக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் கர்த்தர்கிட்ட அதிகம் அனுபவிப்பார்கள். நம்முடைய பாவங்களை உணர்ந்து 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 கர்த்தர் இவ்வளோ மன்னித்திருக்கிறாரே, இவ்வளோ காரியத்தை எனக்கு உணர்த்தி தந்திருக்கிறாரே அப்படிங்கிற ஒரு காரியத்தை நாம் இந்த வாரத்தில் நம்ம நினைத்து பார்ப்போம். நினைத்து பார்க்க பார்க்க அவருடைய அன்பு தெரியும். நமக்காக ரத்தம் சிந்தினவர் யார் என்பதையும் நம்ம நினைத்து பார்ப்போம். யார் எனக்காக ரத்தம் சிந்தினா அதையும் நம்ம நினைத்து பார்ப்போம். அதை நினைத்து பார்க்கும் போதுதான் நம்முடைய குறைவுகள் நாம் தெரியும். அந்த குறைவுகள் நம்ம என்ன செய்யணும்னா கர்த்தரிடத்துல நெருங்குகிறதற்கு இன்னும் அது ஏதுவாக இருக்கும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் நம்ம இடத்துல பேசுவாராக. ஆமென்.